சரி, ஓகே. வெல்கம் டு த தேர்ட் செஷன். நம்மளோட எக்கனாமிக் கிளாஸோட 3வது செஷன் இது. பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ மணி, அந்த அந்த ஃபிசிக்கல் மணியை பற்றி நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஃபிசிக்கல் மணி இதெல்லாம் பற்றி பார்த்தோம். பட் நார்மலி மணியை பற்றி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தண்ணி போல செலவு பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது வந்து அதிகமா செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா, இவன் வந்து தண்ணி மாதிரி செலவு பண்றான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். நம்மளோட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை நம்ம வந்து பேசுவோம். நம்மளுக்கு அது தெரியும். சரி, நான் வந்து ஆடிபிளா தானே இருக்கேன், நான் பேசுறது கேட்குதுல்ல? ரைட்? ஓகே ஓகே ஓகே, ஃபைன். சரி. ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அங்கதான் வருது. லிக்விடிட்டி அப்படின்னா he is able to spend a lot அப்படிங்கறது வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து மணி அப்படிங்கறது வச்சிருக்கிறது வந்து இட் இஸ் உங்களோட உழைப்பு, உங்களோட ஒர்க், உங்களோட உழைப்பு, அதை நீங்க வந்து வேல்யூவா மாத்துறங்க. சரியா? உங்களோட இப்ப நீங்க போய் ஒர்க் பண்றாங்க, டே டு டே நீங்க டெய்லி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், அதுக்கு நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு they are giving you some value. அதை வந்து அந்த டைம் வந்து நீங்க வந்து மணியா மாத்தி வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம வந்து மணியை பத்தி படிக்கும்போது நம்ம படிச்சோம். இட் இஸ் அதோட பர்பஸை பத்தி படிக்கும்போது நம்ம வந்து அதெல்லாம் படிச்சோம். ஸோ இந்த வேல்யூ, இந்த மணி வேல்யூ இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், ஹவு டு யூ யூஸ் இட், நார்மலி நீங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி இருக்கு. ஸோ இந்த தியரியில வந்து ஜான் மைனார்ட் கென்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த தியரி வந்து எழுதுறாரு. ஸோ என்சிஆர்டியில் பேர் கொடுத்து புக் இருக்கு, இந்த இந்த தியரி பத்தி பேசியிருக்காங்க, எஸ்சிஆர்டி என்சிஆர்டி ரெண்டுலுமே. அதனால நம்மளுக்கு இது தெரியணும். ஸோ இந்த தியரி படி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, மனுஷன் ஒரு ஹியூமன் நார்மலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 3 மோட்டிவ் இருக்கும், ஒரு 3 மோட்டிவ்ஸ் இருக்கும். நம்ம வந்து மணியை வந்து லிக்விடா வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 மோட்டிவ்ஸ் இருக்கும், ஒரு 3 காரணங்கள் இருக்கும் நம்ம மணியை வந்து லிக்விடா கையில வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அந்த 3 மோட்டிவ்ஸ்ல வந்து 1 மினிட். ஓகே, ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க, ஃபைன். ஸோ மணியை வந்து லிக்விடா வச்சிருக்கிறதுக்கு 3 மோட்டிவ் இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஸோ இந்த மோட்டிவ் வந்து அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனல் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ், ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்னு 3 மோட்டிவ் சொல்றாரு. ஸோ வாட் டஸ் ஹி மீன், என்ன சொல்ல வைக்கிறாரு? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனல் மோட்டிவ் அப்படின்னா என்ன சார்? டிரான்சாக்ஷனல் மோட்டிவ் அப்படின்னா வந்து, நீ எதுக்கு காசு சேர்ப்பாங்க? வை டு யூ ஹேவ் மணி? கையில எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க கையில காசு? வை டு யூ ஹேவ்? யூ வாண்ட் டு டூ சம் டிரான்சாக்ஷன் வித் இட். அதை யூஸ் பண்ணி எதையாவது ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லை அதை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நீங்க வந்து கையில காசு வச்சுக்க விருப்பப்படுறாங்க. சிம்பிள் தானே? ஸோ வாட் இஸ், ஹவு டு வி சே தட்? இப்போ நான் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஐஃபோன் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டே வந்துட்டு அந்த ஒரு ஐஃபோனுக்கான 1 லட்ச ரூபா சேரும் போது நான் வாங்க போறேன். ஸோ ஐ கீப் இட் இன் லிக்விட் ஃபார்ம். என்கிட்ட வந்து லிக்விட் ஃபார்மாவே அந்த மணியை வந்து, அந்த காசை வந்து நான் வச்சுக்கிட்டே வருவேன். என்கிட்ட கையில வந்து நான் வந்து என்கிட்ட சேர்த்துக்கிட்டே வருவேன். வை? ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக. டு யூஸ் இட் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டு யூஸ் இட் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனல் மோட்டிவ். ரெண்டாவது என்ன? ப்ரிகாஷனரி மோட்டிவ். ப்ரிகாஷன் எடுக்கிறதுக்காக. வாட் இஸ் த ப்ரிகாஷன்? நம்ம சொல்லுவோம்ல, வாட் இஸ் த பெஸ்ட் சேவிங் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? நீங்க 100 ரூபா சம்பாதிச்சா நீங்க அதுல கம்பல்சரியா 30% வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு 30 ரூபா, 100 ரூபா சம்பாதிச்சா 30 ரூபா வந்து அதுல சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எத்தனை பேர் பண்றோம்னு தெரியல, சத்தியமா நான் பண்றது கிடையாது. பட் தட் இஸ் அ பேட் ஹேபிட். வை டு வி ஹேவ் டு சேவ்? நாளைக்கே ஏதாவது ஒரு அன்ஃபோர்சீன் ஈவெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் திடீர்னு நம்மளுக்கு வேலை எல்லாம் போயிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கப் வேணும். அடுத்த ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் செலவு பண்றதுக்கு ஒரு பேக்கப் வேணும். வீட்டில் ஹாஸ்பிட்டல் செலவு வரலாம், இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு ஒரு வெட்டிங் செலவு வரலாம், இல்லை திடீர்னு யாருக்காவது ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். சம் டிசிஷன், ஏதாவது ஒரு ரீசன். ஸோ ப்ரிகாஷனரிக்காக யூ ஷுட் ஹேவ் சம் மணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லிக்விடா வச்சுக்கிறதுக்கான 2வது காரணம் என்ன? நார்மலி இதெல்லாம் வந்து காரணங்கள் எதுக்குன்னா, கையில காசு லிக்விடா வச்சுக்கிறது, கேஷா வச்சுக்கிறதுக்கான காரணங்கள் சொல்லிட்டு வரேன். ஏன் வந்து அதை எடுத்தோன்னே வர்ற காசு எல்லாத்தையும் எடுத்தோன்னே வந்து ஒரு அசெட்ல போடக்கூடாது, ஒரு சொத்துல போடக்கூடாது. அசெட் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் சொத்து. ஏன்னா வேல்யூ வந்து மணியா மாத்திரம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு லேண்ட் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம். ஸோ இப்போ சிவா சம்பாதிக்கிறாரு, சிவா சம்பாதிக்கிற 1 லட்ச ரூபா எடுத்துட்டு போய்
அடுத்த நாளே கொண்டு போய் 1,00,000 அதே ஃபுல் 1,00,000 வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கிட முடியாது. அப்படி வாங்கினாரு அப்படின்னா தட் இஸ் ஆக்சுவலி அது வந்து லிக்விடா இல்ல. கோல்டு வந்து ஓரளவுக்கு லிக்விட் தான். பட் சொல்றேன், வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தாருன்னா அப்ப அவருக்கு லிக்விடா இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும். ஸோ அவர் லிக்விடா கொஞ்சம் மணி எப்படி இருந்தாலும் வச்சிருப்பாரு. ஸோ அதுதான் அதுக்கான ரீசன் தான் இது. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனல் மோட்டிவ், ரெண்டாவது ப்ரிகாஷனல், ஏதாவது ஒரு அன்ஃபோர்சீனான ஒரு ஈவெண்ட் வர்றப்ப அது செலவு பண்றதுக்காக வச்சிருப்பாரு. மூணாவது என்ன, ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். ஸ்பெகுலேட்டிவ்னா இப்ப இந்த பணத்தை செலவு பண்ண வேணாம். எப்படின்னா இப்ப இந்த லேண்ட் வாங்க வேணாம், இப்ப இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் வந்து இந்த இதுல வந்து நான் வந்து போட வேணாம். எதுக்குன்னா நான் இது கேஷாவே வச்சிருப்பேன், ஹாட் கேஷா வச்சிருப்பேன். திடீர்னு ஒரு சூழ்நிலை வரும். எப்படின்னா யாருக்காவது ஒரு திடீர்னு காசு தேவைப்படும். என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் என்ன சொல்லுவான், இந்த வீடை வாங்கிக்கோங்க, நீங்க தான் பக்கத்து வீடு, நீங்க வாங்கிக்கோங்க. அவனுக்கு வந்து அவசரமா காசு தேவைப்படுது. 30 லட்ச ரூபா சொத்தை ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு நான் விற்க ரெடியா இருக்கான். அப்ப அந்த டைம்ல உங்ககிட்ட காசு கேஷா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? உடனே கொடுத்து வாங்கிட மாட்டியா? இல்ல ஷேர் மார்க்கெட்ல பிட்காயினோட விலை இப்ப பயங்கர கம்மியாயிருச்சு, நீ இன்வெஸ்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்க. ஏன்னா உனக்கு தெரியும் இந்த சைக்கிள்ல பிட்காயினோட விலை எப்படி இருந்தாலும் குறையும் நீ எதிர்பார்க்குற. இப்ப 20 லட்ச ரூபாய்க்கு வந்தோன்னா நீ அதை வாங்கிடுற. அப்ப இந்த இடத்துல எல்லாம் நீ என்ன பண்ற? ஷேர் மார்க்கெட்ல நீ இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து வெயிட் பண்ற. ஆல் ஸ்பெகுலேட்டிவ். என்ன சொல்ற அப்படின்னா இப்போதைக்கு கேஷா என்கிட்ட இருக்கட்டும், இப்போதைக்கு லிக்விடா மணி இருக்கட்டும் என்கிட்ட, எனக்கு கூடிய விரைவில் இந்த பணத்தை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு நீ லிக்விடா வச்சிருக்க கையில கேஷ். அப்படி இந்த 3 காரணத்துக்காக தான் மனிதர்கள் நார்மலாவே மணியை வந்து கேஷா லிக்விடா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற சொல்ல வராங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட்னா வெறும் கேஷ் மட்டும் தான் நினைக்காதுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு அசெட், மணியை வந்து நீங்க எப்படி எல்லாம் அசெட்டா வச்சுக்கலாம். நீங்க ஒன்று காசு பணத்தை வந்து அப்படியே கட்டுக்கட்டா அடுக்கி வீட்டில் நோட்டாவே வச்சுக்கலாம், அது ஹைலி லிக்விட். இன்னொன்று என்ன பண்ணலாம், நீங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். அக்கௌண்ட்ல வந்து உங்களோட டெபிட் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். எப்ப தேவைப்பட்டாலும் டெபிட் கார்டை போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பேங்க்ல போய் நீங்க 2 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கிறதா இருந்தா எடுத்துடலாம். இல்ல செக் கொடுத்து எடுத்துடலாம். உங்க பணம் டெபிட்ல இருக்கு, இது கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் லிக்விட். பட் கேஷை விட லிக்விடான்னு கேட்டாங்கன்னா இல்ல சார், வீட்டுல கேஷ் இருக்கிறது ஹையர், மோர் லிக்விட். இதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நான் ஏடிஎம் போயிட்டு வரதுக்கு. ஸோ கொஞ்சம் கம்மி லிக்விட். அப்புறம் அடுத்தது இதை விட கொஞ்சம் கம்மி லிக்விட் கோல்டா வாங்கி வச்சுக்கிறது. கோல்டு எப்படி இருந்தாலும் விற்கலாம். கோல்டு வந்து என்னைக்குமே வந்து அதுக்கு மதிப்பு இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும், கம்மியா இருக்கும். ஜஸ்ட் 1 மினிட். ஓகே, ஸோ அந்த காரணத்தினால வாட் வில் டூ இஸ் கோல்டா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோல்ட் மைட் டேக் சம் டைம், ஒரு ஹாஃப் டே ஆகலாம். ஸோ இட் இஸ் லிட்டில் பிட் லெசர் லிக்விட். இதே ஒரு லேண்டில் வாங்கிட்டேன்னா அவசரத்துக்கு என்னால் அந்த லேண்டை விற்க முடியுமா? திடீர்னு எனக்கு ஒரு அவசரம் வருது, அந்த லேண்டை நான் விற்க முடியுமா? இட் இஸ் மோர் லெஸ் லிக்விட். அப்போ இப்படிதான் வந்து நீங்க வந்து அதை வந்து லிக்விடிட்டி இண்டெக்ஸை வந்து நீங்க வந்து பிரிச்சுக்கணும். கேஷா வீட்டில் வச்சிருந்தா, தலைவாணி கடியில் வச்சிருந்தா அது மோர் லிக்விட். நீங்க வந்து பேங்க்ல வச்சிருந்தா அது இன்னும் கொஞ்சம் லெஸ் லிக்விட். கோல்டா வச்சிருந்தா கொஞ்சம் லெஸ் லிக்விட். லேண்டா போட்டுட்டீங்கன்னா அது வெரி லெஸ் லிக்விட். ஸோ இப்படிதான் வந்து மணி அசெட்டை வந்து நீங்க வந்து வச்சிருக்க போறங்க அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி, அடுத்தது என்ன, நார்மலி பீப்புள், நார்மல் பிராக்டிகலி பீப்புள் பணம் எல்லாம் எங்கே வச்சிருப்பாங்க? வீட்டில் கொஞ்சம் கேஷா வச்சிருப்பாங்க. அடுத்தது பேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, பேங்க்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நிறைய மக்களை வந்து பேங்க்ல ஸ்டோர் பண்ண வைக்கணும். ஏன்னா ஃபார்மல் எக்கானமிக்குள்ள இந்த பணத்தை கொண்டு வரணும். எல்லாருமே வந்து வெறும் கேஷாவே அவங்க வீட்டிலே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்மல் எக்கானமிக்குள்ள இது வரலன்னு அர்த்தம். இன்ஃபார்மல் எக்கானமில அது இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீ டாக்ஸ் விதிக்க முடியாது, யார்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கணக்கு பார்க்க முடியாது. அந்த பணத்தை வந்து மல்டிப்ளை ஆகாது. நம்ம பின்னாடி படிப்போம், மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் படிப்போம். மணி மல்டிப்ளைங் எஃபெக்டும் வெலாசிட்டி ஆஃப் தி மணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு எக்கானமிக்கு. இதையெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது, பார்க்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப எக்கானமிக்கு பேட். அப்ப எக்கானமிக்கு எது நல்லது? மக்களோட பணம், மக்களோட ஏர்னிங்ஸ், மணி எல்லாமே பேங்க்குள்ள வர்றது வந்து நல்லது. கொண்டு வர ட்ரை பண்ணணும், நம்ம கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட ஏமா இருக்க போகுது. ஸோ இதை ஹவு டு வி அச்சீவ் இட்? வட்டி கொடுங்க. நீ உனக்கு ஒரு ப்ராஃபிட், நீ பேங்க்ல வந்து கொண்டு போய் உன் அக்கௌண்ட், உன் மணியை கொண்டு போய் கொடுத்தனா
பேங்க் வந்து அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கும். ஆனா அந்த யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், உனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வாட் இஸ் த இது ரிலேஷன்ஷிப்? ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்ல வட்டி கொடுக்குறாங்கன்னா, ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து அவர் ஹேபிட் ஆஃப் டெபாசிட் இந்த பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கையில இருக்க கேஷ் எல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? we have lower cash in the hand, we have lower cash in the hand. கரெக்டா? சரியா? சோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ரைட்? ஓகே, சரி சார். இப்ப பேங்க், ஒரு பேங்க் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது, ஒரு பேங்க் எப்படி நடத்துறது, இதெல்லாம் வந்து பேங்கிங் சாப்டர் போகும்போது நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். பட் நார்மலாவே சொல்றேன், ஒரு ஒரு பேங்க்ல ரெண்டு விதமான டெபாசிட்ஸ் இருக்கு, ரெண்டு விதமான முக்கியமான டெபாசிட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு பேங்க்குக்கு அசெட் என்ன, லயபிலிட்டி என்னன்றது தெரியணும். நான் அதை வந்து இப்போ வந்து சும்மா வந்து ஒரு 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 இது மேல் போக்கு சொல்றேன், புரியலன்னா கேளுங்க சொல்றேன். ஏன்னா இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம கடத்துக்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேங்க்குக்கு அசெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடன் கொடுப்பது தான் அசெட். அசெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பேங்க்குக்கு லாபம் எதுல கிடைக்குதோ அதுதான் அசெட், எதுல ப்ராஃபிட் கிடைக்குமோ அதுதான் அசெட். ஸோ ஒரு பேங்க்குக்கு எதுல ப்ராஃபிட் கிடைக்கும்? நான் வந்து ஒரு பேங்க்கு, நான் வந்து இஸ்பாருக்கு லோன் கொடுக்குறேன் அப்படின்னா, இஸ்பார் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு நான் அவருக்கு லோன் தரேன் அப்படின்னா, அவர் மாசம் ஒரு இஎம்ஐ கட்டுவாரு. இந்த மாசம் இஎம்ஐல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரப்போகுது, இப்போ எனக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. அப்ப அந்த மாதிரி நான் லோன் கொடுப்பது என்னோட அசெட், இது என்னோட அசெட், வெல்த் அசெட். எது அப்ப லயபிலிட்டி? அசெட்டுக்கு வந்து ஆப்போசிட் வார்த்தை என்னன்னா லயபிலிட்டி. லயபிலிட்டி அப்படிங்கிறது வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? நீ என்னைக்கா இருந்தாலும் அதுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். லயபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகும். ஸோ அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்ப என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? நான் என் மணியை கொண்டு போய் பேங்க்ல தர்றேன், ஐசிஐசிஐ பேங்க்ல கொண்டு போய் என் காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க் அதை யூஸ் பண்ணிப்பான். ஆனா அது என்னைக்கா இருந்தாலும் அது அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவனோட லயபிலிட்டி. ஏன் லயபிலிட்டி? அந்த மணிக்கும் அவன் ரெஸ்பான்சிபிள், அதுக்கு அவன் வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும். he has to give me some profit. அவனுக்கு அதுல ப்ராஃபிட் வரல. புரியுதுங்களா? லயபிலிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சா? அதனாலதான் நம்ம பேங்க்ல போடுற பணம் எல்லாத்தையுமே பேங்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, பேங்கோட நோக்கத்துல இருந்து பார்க்கும்போது, பார்வையில இருந்து பார்க்கும்போது, that is a liability, that is a liability. hope you understand, right? see if it is very long, நிறைய பேர் சொன்னாங்க 2 மணி நேரம் கண்டினியூஸா கிளாஸ் எடுக்கவும் கஷ்டமா இருக்குன்னு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, after 1 hour we'll take a small break, ஒரு 5 minute break எடுத்துக்கலாம். சரிங்களா? so don't worry about it. ஓகே, so liability அப்ப ரெண்டு விதமா சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட டீடைல் எல்லாம் நம்ம பேங்க் பத்தி படிக்கிறப்ப, இப்ப ஒரு பேங்க்ல நம்ம கொண்டு போய் காசு கொடுக்குறோம். என்ன மாதிரி காசு கொடுக்குறோம்னா, ரெண்டு டைப் ஆஃப் காசு கொடுக்குறோம். ஒன்னு வந்து டைம் லயபிலிட்டி, டைமை சார்ந்து காசு கொடுக்க போறோம். இன்னொன்னு டிமாண்ட் லயபிலிட்டி, டிமாண்டை பொறுத்து காசு கொடுக்க போறேன். வாட் இஸ் இட் மீன்? என்ன அது அர்த்தம்? நம்ம எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கா? என்ன அக்கௌண்ட் இருக்கு? சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு டெபிட் கார்டு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். எனக்கு வர வருமானத்தை வந்து நான் கொண்டு போய் அதில் காசு போடுறேன். சேலரி அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து சேம். தென் கம்பெனிஸ்க்கெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்னு இருக்கும். அவங்க டே டு டே பிஸ்னஸ் செய்யறதுக்காக கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் காசா. காசா அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் பிளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் காசா அப்படிங்கிற அந்த வார்த்தை. சரிங்களா? இன்னொரு விதமான அக்கௌண்ட் இருக்கு. என்ன அக்கௌண்ட் இருக்கு? வேர் நீங்க பேங்க் கிட்ட கொண்டு போய் காசு கொடுக்குறாங்க. ஆனா கொடுக்கும் போது நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வச்சுக்கோ ஒரு 6 மாசத்துக்கு இல்ல 1 வருஷத்துக்கு வச்சுக்கோ, நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன் திருப்பி, நீ ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட கொடுக்கும்போது வட்டியோட கொடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து கடன் தரேன், சனோஜுக்கு கடன் தரேன், நான் அவனுக்கு 1 லட்ச ரூபா தரேன். தரும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மச்சான் வச்சுக்கோ, ஒரு 1 இயருக்கு நீ வச்சுக்கோ, எனக்கு காசு வேணாம், அந்த 1 இயருக்கு அப்புறம் நீ கொடுக்கும்போது எனக்கு 1,10,000 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்றேன். அப்ப இது எங்க 2 பேருக்குள்ள இருக்க என்ன? இது டைம் லயபிலிட்டி. அப்ப சனோஜோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது டைம் லயபிலிட்டி. அப்ப அவனுக்கு 1 வருஷம் டைம் இருக்கு, ஆனா அது லயபிள். அவன் எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும், அவன் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு காசு எனக்கு தரணும். ஓகேவா? இதே இன்னொன்னு ஒன்று இருக்கு. நான் சனோஜுக்கு காசு கொடுக்குறேன், ஆனா வந்து டைம் எல்லாம் எதுவுமே சொல்லல.
1,00,000 ரூபா கொடுக்குறேன் மச்சான், எனக்கு அவசரமா தேவைப்படும் போது கேட்கறேன், கொடுத்துரு, எப்படியாவது நீ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு அப்படின்றது. இது ரெண்டாவது. நான் காசு கொடுக்குறேன், ஆனா எனக்கு எப்போ வேணாலும் தேவைப்படும் போது எனக்கு வந்து நீ எப்படியாவது ஒரு 2 நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு. இது மாதிரி கடன் கொடுப்பது என்னன்னா டிமாண்ட் லயபிலிட்டி. நான் உன்கிட்ட டிமாண்ட் பண்ணும்போது மறுபடியும் நீ எனக்கு திருப்பி கொடுத்தே தீரணும். இப்போ பேங்க்குக்கு நான் காசு கொடுக்குறேன், ஆனா என்ன சொல்றேன், டெபிட் கார்டை மிஷின்ல போட்டேன்னா எனக்கு காசு வரணும். when I want money you should be able to give. ஏன்னா it is a money, it is my money. ஓகேவா? ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல பேங்க் என்கிட்ட காசு வாங்கிக்கிறான். இதுக்கு பேரு டிமாண்ட் லயபிலிட்டி. சிம்பிள். டைம் லயபிலிட்டி, டிமாண்ட் லயபிலிட்டி. புரிஞ்சிருச்சா? இப்போ எதுல வட்டி அதிகமா இருக்கும்? எதுல வட்டி அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? சிவா, எதுல வட்டி அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எதுலமா? டைம் லயபிலிட்டி. கரெக்ட். டைம் லயபிலிட்டியில தான் வட்டி அதிகமா இருக்கும். ஏன் புரிஞ்சுச்சா ராதிகா? டைம் லயபிலிட்டியில ஏன் வட்டி அதிகம்? கரெக்ட். டைம் லயபிலிட்டியில ஏன் வட்டி அதிகம் அப்படின்னா, ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்துடுறாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். பட் டிமாண்ட்ல வந்து நான் எப்ப கேட்டாலும் நான் திருப்பி தரணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கனால நான் என்ன சொல்லுவேன்னா, நான் உன் காசை வாங்கிக்கிறேன், ஆனா வட்டி கம்மியா தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து பேங்க் நம்மகிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் இட். இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதுல எது அதிகமா லிக்விடு, எது கம்மியான லிக்விடு? டைம் லயபிலிட்டி வந்து கம்மியான லிக்விட். ஏன்? காசு கொடுத்துருவான். இப்போ நீ 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்க, ஆனா திடீர்னு உனக்கு ஒரு செலவு, நீ போய் அவன்கிட்ட போய் நிக்கிற அப்படின்னா கொடுத்துருவான் மணி, ஹில் கிவ் யூ. பட் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து மைனஸ் பண்ணிட்டு கொடுப்பான். அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்ல, அதுல ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு கொடுப்பான். ஏன் அப்படின்னா நமக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட்டை நீ உடைக்கிற. அப்ப அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதை வாங்குறது கஷ்டம். ஒன்றும் இல்லை, இப்போ சனோஜ்கிட்ட நான் கொடுத்தேன் காசு, 1 வருஷத்துக்கு அப்புறம் வேணும்னு தான் சொன்னேன். ஆனால் சனோஜ்கிட்ட போய் திடீர்னு நான் நிற்கிறேன் 6 மாசத்துல, டேய் அவசர செலவு, வேற வழி இல்லை, நான் வந்து கேட்பேன். அப்போ அவன் என்ன சொல்லுவான், என்னண்ணே நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கணும்னு தானே சொன்னாங்க, இப்போ என்னங்கண்ணே திடீர்னு கேட்டால் நான் என்னண்ணே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான்ல. அப்போ அந்த இடத்துல கொடுத்துருவான். எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளில் கொடுப்பான். ஒரு நாள்ன்றது ஒரு 2 நாள் இல்லை 3 நாளைக்கு அப்புறம் கொடுத்துருவான். பட் அந்த இடத்துல அவன் என்ன சொல்லுவான், என்னண்ணே நீங்க சொல்லி தானே 1 வருஷம் சொன்னதால தானே நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லுவான்ல. ஸோ இட் பிகம்ஸ் a little difficult to collect it. கொஞ்சம் கஷ்டம் அதை அவன்கிட்ட வாங்குறது. அதனால இது லெஸ் லிக்விட். பட் நீ ஏடிஎம் கார்டை போட்ட உடனே உன் கையில காசு கிடைச்சிருமா? ஸோ திஸ் இஸ் மோர் லிக்விட். ஓகேவா? ஸோ டிமாண்ட் இஸ் மோர் லிக்விட், டைம் இஸ் லெஸ் லிக்விட். இதுல எஃப்டி ஆர்டி அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். சரிங்களா? ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். காசான்றது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? இது ஸோ இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம், டிமானிட்டைசேஷன் 2016 நடந்துச்சு. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பேங்க் டெபாசிட்ஸ் திடீர்னு பயங்கரமா ஏறிடுச்சு. ஏன்? பேங்க் யார்கிட்டயுமே கேஷ் இருக்கக்கூடாது, பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த புது நோட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப பழைய நோட்டு அங்கங்க சேமிச்சு வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட முக்காவாசி சேமிப்பு எல்லாம் எப்படி இருக்கும், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாவா சேர்த்து எங்கேயாவது ஒரு ஏதாவது டப்பாக்குள்ள ஒரு ஏதாவது ஒளிச்சு வச்சு அங்க இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க they would have saved and kept. அதை எல்லாத்தையும் கொண்டு போய் வேற வழி இல்லை, அதை திருப்பணும், மாத்தணும் காசு அப்படின்னா கொண்டு போய் அக்கௌண்ட்ல போடுற மாதிரி நிலைமை வந்துச்சு. ஸோ அதனால நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குங்கள்ல டெபாசிட் ஆகிற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாச்சு டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இது வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு கம்மி ஆயிருச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது டிமானிட்டைசேஷன் மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம்னா கொரோனா. இதை பத்தி எக்கனாமிக் சர்வே 2021 என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொரோனா ஸ்டார்ட் பண்ணோன்னே இனிஷியல் மந்த் ஆஃப் லாக்டவுன்ல டிமாண்ட் டெபாசிட் வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னா மக்கள் கிட்ட வருமானம் இல்லை. அப்ப செலவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கிற அவங்களோட அக்கௌண்ட்ல இருக்க காசை வந்து அவங்க எடுக்காங்க, கேஷா எடுத்து வச்சாங்க. அடுத்தது ப்ரிகாஷனரி மோட்டிவ்னு ஒரு வார்த்தை சொன்னோமா, என்னடா ஆகுது போகுதுன்னு தெரியல, பேங்க் எல்லாம் என்ன ஆகுது தெரியல, பேங்க் வந்து நடக்குமா நடக்காதா, ஏடிஎம் எல்லாம் வந்து காசு இருக்குமா இருக்காதா, எப்பவும் வந்து ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சுக்குவோம். எப்ப திருப்பி பேங்க்குக்கு போய் நம்ம கியூல நிக்கிறது, ஒரு 10,000 எடுத்து வச்சுக்கோ, ஒரு 1,00,000 ரூபாய் எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு வந்து ஜனங்க வந்து அவங்களோட காசை எடுத்து கேஷா வச்சுக்கிட்டாங்க ப்ரிகாஷனரி மோட்டிவ்காக. அதனால உங்களுக்கு வந்து கம்மியாச்சு. ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் டைம்ல உங்களுக்கு என்ன ஆச்சு, இல்ல கொரோனா COVID-19 இந்த டைம் லாக்டவுன்ல என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். டிமாண்ட் டெபாசிட்ஸ் வந்து கம்மியாச்சு.
டிமாண்ட் டெபாசிட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னு. திருப்பி லாக்டவுன்லாம் சரியானதுக்கு அப்புறம் திருப்பி வந்து டிமாண்ட் டெபாசிட்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இதை பத்தி வந்து நம்மளோட எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, சரி. இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்ஃப்ளேஷன். ஸோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷன் அப்படின்னா மக்களோட கையில பணம் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மக்களோட கையில பணம் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? தட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன். நான் ஏற்கனவே வந்து ஒரு கிளாஸ்ல எடுத்தேன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ உங்களுக்கு எடுத்தனா வேற யாருக்கு எடுத்தாலும் ஞாபகம் இல்லை. பட் நம்மளுக்கு வந்து தெரியும். என்ன தெரியும்? நம்ம வந்து அடிக்கடி நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றது தான். ஓகே, ஸோ ஒரு ஊர்ல 2 பேர் இருக்காங்க, 2 ஃபேமிலி இருக்காங்க. இந்த 2 ஃபேமிலிக்கு வந்து ஒருத்தர் வந்து வெங்காயம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. தினைக்கும் வந்து இவங்க எல்லாமே வந்து கண்டினியூஸா 1 கிலோ மட்டும் தான் வாங்குவாங்க. பட் திடீர்னு ஒரு எலெக்ஷன் டைம் ஒரு பணக்காரர் பெரிய கோடீஸ்வரர் போய் என்ன பண்ணிடுறாருன்னா, எலெக்ஷனுக்கு நிக்கிறவரு 2 ஃபேமிலியோட கையிலயும் வந்து ஒரு 50,000 காசு கொடுத்துட்டு வந்துடுறாரு. 2 ஃபேமிலிக்கும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு 50 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 50,000 காசு கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப 2 பேர் கையிலயும் திடீர்னு பணம் அதிகமாயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். பணம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு அது தெரியாது. நான் அந்த வெங்காய வியாபாரி. நான் அப்படியே தான் போறேன். அதே ஒரு 2 கிலோ 3 கிலோ இல்ல 5 கிலோன்னு சொல்லலாம். எப்பவுமே தினைக்கும் எடுத்துட்டு போற அதே குவான்டிட்டி ஆஃப் வெங்காயத்தை நான் எடுத்துட்டு போறேன். ஸோ சப்ளை சேமா இருக்கு. எடுத்துட்டு அங்க போய் அங்க வந்து நான் வந்து விற்க ட்ரை பண்ணும்போது 2 ஃபேமிலியில என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து காசு கொடுத்துட்டு போயிருக்கா, இது செலிப்ரேட் பண்றதுக்கு பெருசா கெடா வெட்டி பிரியாணி போடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப கொண்டு வந்த அந்த 5 கிலோவுமே வந்து 2 குடும்பமுமே கேட்கறாங்க, எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏ ஃபேமிலியும் கேக்குது, பி ஃபேமிலியும் கேக்குது. நான் என்ன சொல்றேன், நீங்க முன்னாடி சொல்லி தான் நான் அதிகம் கொண்டு வந்திருப்பேன். இப்ப என்கிட்ட இருக்கிறதே 5 தான் அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது அந்த இடத்துலனா, டிமாண்ட் அதிகமாகுது. என்கிட்ட சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா காசு அதிகமா இருக்கிறதுனால டிமாண்ட் அதிகமாகுது. 2 பேருக்குள்ள போட்டி வருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலி நான் அந்த வெங்காயத்தை வந்து 1 கிலோ 100 ரூபான்னு விற்பேன். இப்ப 2 பேருக்குமே அந்த வெங்காயம் கம்பல்சரியா வேணும்னு அவங்க ஆசைப்படுறதுனால அந்த வெங்காயம் வந்து 200 ரூபா கேட்கறாங்க, 300 ரூபா கேட்கறாங்க, 500 ரூபா கேட்கறாங்க. அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல, இன்ஃப்ளேஷன் ஒருத்தர் வந்து காசு கொடுத்தனால அதிகமாச்சு. இன்ஃப்ளேஷன் ஃபர்ஸ்ட் மணி சப்ளை, காசின் புழக்கம் அதிகமானனால இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. இன்ஃப்ளேஷன் அதிகமானதுனால டிமாண்ட் அதிகமாச்சு. டிமாண்ட் அதிகமானனால பிரைஸ் அதிகமாச்சு, விலைவாசி அதிகமாச்சு. புரிஞ்சிருச்சா? இந்த இது புரிஞ்சா? இது அப்படியே ஆப்போசிட்டும் நடக்கும். மணி சப்ளை குறைஞ்சிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் குறையுது. இன்ஃப்ளேஷன் குறையுது அப்படின்னா டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா ஒரு விலை, அந்த விலை வந்து உங்களுக்கு பிரைஸ் கம்மியாகும். இக்கானமில இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல்லே வந்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ரொம்ப பணம் மார்க்கெட்ல இருந்துச்சு, மணி சப்ளை வந்து மார்க்கெட்டுக்குள்ள அதிகமா இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம்ல, பணப்புழக்கமே இல்லை அப்படின்னு நம்ம பெரியவங்க பேசுவாங்க பார்த்தீங்களா. பணப்புழக்கமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பணம் இல்லாம இல்லை, அதோட அந்த ரொட்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்ஃப்ளேஷன் நீங்க மேனேஜ் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் நீங்க மேனேஜ் பண்ணாம போயிட்டாங்கன்னா ரொம்ப அதிகமானாலும் பேட், ரொம்ப கம்மியானாலும் இட்ஸ் பேட். ஸோ அதனால தான் 2 to 4% வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் ஆர்பிஐயோட மேண்டேட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மேண்டேட் என்னன்னா, 2-4% வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லப்போனா வந்து ஆக்சுவலி இது வந்து 2 to 6. இப்போ எப்படின்னா, ஆக்சுவலி 4% வந்து இன்ஃப்ளேஷன் நம்ம வச்சிருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். 2% வரைக்கும் குறையலாம், 2% வரைக்கும் ஏறலாம். ஸோ ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 2 to 6%, 2 to 6% வரைக்கும் இன்ஃப்ளேஷனை வந்து மெயின்டைன் பண்ணலாம். 6%க்கு மேல இன்ஃப்ளேஷன் போகக்கூடாது அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு கொடுத்துருக்க வேலை. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஆர்பிஐயோட வேலை இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு 2 விதம் இருக்கு. ஒன்னு மணி சப்ளை கட்டுப்படுத்துது, இன்னொன்னு
ப்ராடக்ட்ஸோட சப்ளையை கண்ட்ரோல் பண்றது. மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றது, அதாவது டிமாண்ட் சைடு கண்ட்ரோல் பண்றது வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிஐயோட வேலை. சப்ளை சைடை கண்ட்ரோல் பண்றது வந்து கவர்மெண்டோட வேலை. இது மறந்துடாதீங்க, கீ, வெரி இம்பார்ட்டன்ட். டிமாண்ட் சைடு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐயோட வேலை. சப்ளை சைடு கண்ட்ரோல் பண்ணணும்னா கவர்மெண்டோட வேலை. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மேக் அ நோட் ஆஃப் இட். அடுத்தது இன்ஃப்ளேஷனை டிமாண்ட் சைடு கண்ட்ரோல் பண்ணணும்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப மார்க்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்றது நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்ப எவ்வளவு இருக்கு இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சாதானே நீ கண்ட்ரோலே பண்ண முடியும். கரெக்ட் தானே? யூ ஷுட் பி ஏபிள் டு கால்குலேட் எவ்வளவு மணி சப்ளை வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டுமே வந்து உங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி மெஷர் பண்றாங்க, ஆர்பிஐ வந்து இதை எப்படி மெஷர் பண்றாங்க, ஹவு டு தே மெஷர் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். புக்லேயே இருக்கு, இந்த டேபிள் கூட அப்படியே புக்ல இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேட்குறாங்க, ஓகேங்களா? இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ப்ளீஸ் பாருங்க, புரியலன்னா ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ மணி சப்ளை தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இருக்கு. ரீசன், மணி சப்ளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரீசன் என்ன? இன்ஃப்ளேஷனை வந்து நீங்க கட்டுப்படுத்தணும், இல்ல எவ்வளவு இருக்குன்றது தெரியணும்னா முதல்ல மணி சப்ளை எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். அடுத்தது கேளுங்க ப்ளீஸ். நோ, மணி சப்ளையோட கண்ட்ரோல் வந்து ஆர்பிஐ சைடு தான், கவர்மெண்ட் சைடு கிடையவே கிடையாது. டிமாண்ட் வந்து ஆர்பிஐ. சப்ளைன்னு சொன்னது வந்து இந்த இடத்துல வந்து மணி சப்ளை கிடையாது, சாரி. இந்த இடத்துல சப்ளைன்னு சொன்னது எப்படின்னா, இப்ப வெங்காய விலை ஏறுதுன்னா வெங்காய விலை ஏறதுக்கான ரெண்டு காரணம் இருக்கு. வெங்காய விலை ஏறதுக்கான ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு, வெங்காயம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு பேர் டிமாண்ட். நிறைய பேர் வெங்காயம் கேட்கறாங்கன்னா நிறைய பேர் கையில காசு இருக்கு, நிறைய வெங்காயம் செலவு வாங்குறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. அதனால வந்து வெங்காய விலை ஏறுது, விலைவாசியின் ஏறுதல். அப்ப டிமாண்ட் சைடு வந்து ஆர்பிஐ அதை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா இன்னொரு காரணம் என்ன இருக்கு, வெங்காயம் விளைச்சல் கம்மியாக உள்ளது. கரெக்டா? வெங்காயம் விளைச்சல் கம்மியா இருக்கு. அப்ப இதை வந்து கண்ட்ரோல், இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்னு அவங்க இம்போர்ட் பண்ணணும் வெளிநாட்டுல இருந்து, இல்ல இங்க இருந்து வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது நிப்பாட்டணும், இல்ல வெங்காய விளைச்சல் ஏன் கம்மியாச்சுன்றது அவங்க பார்க்கணும். குடோன்ல ஏதாவது ஒதுக்கி யாராவது வந்து பதுக்குதல் பண்றாங்களான்றது பார்க்கணும். இது மாதிரி வந்து சப்ளை சைடு ஏன் விலைவாசி ஏறுது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது கவர்மெண்ட். நான் இந்த இடத்துல வந்து தெளிவா சொல்லல. விலைவாசியின் ஏறுதலோட சப்ளை சைடு பார்க்கறது கவர்மெண்ட், விலைவாசி ஏறுறதுக்கான காரணம் டிமாண்ட் சைடு பார்க்கறது ஆர்பிஐ. இப்ப புரிஞ்சா? ஓகே, வெரி குட். மணி சப்ளை வந்து ஆர்பிஐ தான். மணி பணமோட சப்ளை வந்து ஆர்பிஐ தான். பணம் எவ்வளவு இருக்கு மார்க்கெட்ல, எவ்வளவு இல்ல, நம்ம இன்ஃபியூஸ் பண்ணணுமா பண்ண வேணாமா, லிக்விடிட்டி அதிகப்படுத்தணுமா லிக்விடிட்டி கம்மி பண்ணணுமா, இது எல்லாமே ஆர்பிஐ தான். ஓகே, சரி, ஓகே. இதுக்கு நார்மலி அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வச்சுதான் மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, குறைப்பாங்க, ஏற்றுவாங்க. இதுதான் நம்ம வந்து தெளிவாகவே படிக்க போறோம். ஸோ ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, இப்ப இந்த ஒரு டேபிள் இருக்கு, மணியை கால்குலேட் பண்றாங்க, மணிக்கு நேம் கொடுக்குறாங்க. M0 மணி, ஜீரோ மணி, M1, M2, M3, M4, இப்படி மணிக்கு பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள், இந்த டேபிள்ல பாருங்க, M1 அப்படிங்கிறது எதை குறிக்குது, வாட் டஸ் M1 வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது போறதுக்கு முன்னாடி டிமாண்ட் டெபாசிட்னா என்ன, டைம் டெபாசிட்னா என்னன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிமாண்ட் டெபாசிட்னா என்ன, டைம் டெபாசிட்னா என்னன்றது நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம். அடுத்தது வந்து ரெண்டு விதமான பணம் வந்து மக்கள் கொண்டு போய் கொடுக்குற இடம் வந்து ரெண்டு விதமான இடங்கள் இருக்கு. மக்களின் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இருந்த இடம் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ்னா பேங்க், ஆல் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க், பப்ளிக் பேங்க், எல்லா டைப்பான பேங்க். இன்னொன்று ஒரு இடம் என்ன இருக்குன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். இல்ல அப்படின்னா பப்ளிக் அக்கவுண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, தெரியுமா? பாலிட்டி படிச்சிருப்போம். பாலிட்டி படிக்கும் போது நம்ம வந்து ஒன்று படித்தோம், என்னன்னா
உங்களுக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? பீப்புள்ஸ் வாலெட். பீப்புள்ஸ் வாலெட் வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் வாட் இஸ் இட் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, இல்லை பிரைவேட்ல இப்போ ஒர்க் பண்றதுனால இபிஎஃப்னு ஒன்று இருக்கா, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இல்ல பிஎஃப்னு ஒன்று இருக்கா, அதே மாதிரி வந்து நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சுகன்யா இந்த இந்த தங்க மகள் திட்டம்னு ஒன்று இருக்கா. இதெல்லாம் வந்து என்ன திட்டங்கள் அப்படின்னா, நீங்க ஜனங்க வந்து டைரக்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கிற திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கும் திட்டங்கள். ஏன் இப்ப நம்ம பிபிஎஃப்ஓ, நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், கவர்மெண்ட் இது அது இல்லாம வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தங்க மகள் திட்டம், இதுல எல்லாம் வந்து ஜனங்க ஏன் கவர்மெண்ட் இந்த மாதிரி திட்டம் எல்லாம் கொண்டு வருது அப்படின்னா, நம்மள்ட்ட கடன் வாங்குறதுக்கு தான் கொண்டு வருது, நம்மள்ட்ட கடன் வாங்குறதுக்கு தான் கொண்டு வருது. பட் பேங்க் கொடுக்கறத விட வட்டி வந்து அதிகமா கொடுப்பாங்க, பேங்க் கொடுக்கறத விட வட்டி அதிகமா கொடுப்பாங்க. ஆனா என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்ப பிபிஎஃப்ல எல்லாம் நீங்க போய் காசு நீங்க போட்டாங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு நீங்க வந்து அந்த காசை வந்து நீங்க எடுக்க முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க லோன் வேணா வாங்கிக்கலாம். பட் பிபிஎஃப்ல நீங்க வருஷம் வருஷம் போட்டு வர காசுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. இது நீங்க வந்து டாக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வரி கட்டியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க வந்து நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்லயோ இல்ல பிபிஎஃப்லயோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங் யூ டு சேவ். பணத்தை வந்து நீ ஒன்னு சேமிக்கணும், அதுவும் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்தே நீ சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உன்னை என்கரேஜ் பண்ணுது. ஓகேவா? சோ ஜனங்க வந்து காசு அப்ப கொண்டு போய் 2 இடத்துல கொடுக்க போறாங்க. ஒன்னு இந்த மாதிரி சேவிங்ஸ்ல வந்து காசு போடுவாங்க, இல்ல பேங்க்ல காசு போடுவாங்க. இந்த 2 இடத்துல காசு போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி இடத்துல காசு போடுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல குறிக்கிறாங்க. அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து டிமாண்ட் டெபாசிட்டும் இருக்கு, டைம் டெபாசிட்டும் இருக்கு. நார்மலி நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் போனீங்கன்னா அதுலயும் வந்து ரெண்டுமே இருக்கு, 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுமே இருக்கு. ஓகே, சோ இதுல இந்த 4 காலம் மாத்திரம் இருக்கு, இதை வந்து மறந்துருங்க. இந்த சைடு இருக்கிறத வந்து மறந்துருங்க. இது ஒரு 4 காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சியு எதை குறிக்குதுன்னா, காயின்ஸ் அண்ட் கரன்சி வித் த பப்ளிக், கேஷ் வித் பப்ளிக். அங்கங்க காசு நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்களா, உங்கள்ட்ட இது கடையில கட்டில் கடையில பெரிய நீங்க பிளாக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கட்டில் கடையில அப்படியே அடுக்கி வச்சிருக்க மாதிரி எல்லாம் படத்துல காமிப்பாங்க, அது மாதிரி இருக்கிற காசு, நீங்க வந்து பீரல்ல அடிக்கடிக்க வச்சிருக்க காசு, லாக்கர்ல வச்சிருக்க காசு, இது எல்லாம் வந்து கேஷ் இன் ஹேண்ட். உங்க வாலெட்ல இருக்க காசு, பிகி பேங்க்குள்ள இருக்க காசு, இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட். ஸோ M1ல முதல்ல என்ன கணக்கு வருது அப்படின்னா, கேஷ் இன் ஹேண்ட் பிளஸ் பேங்க்ல நீங்க டிமாண்ட் டெபாசிட்ல போட்டது மட்டும் கணக்குல வருது. நீங்க டிமாண்ட் டெபாசிட் பேங்க்ல வந்து நீங்க எப்ப வேணாலும் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கிறது மாத்திரம் வந்து கணக்கு வருது. இது வந்து M1. M2 என்ன? சேம். இது நீங்க வந்து கேஷ் இன் ஹேண்ட் பிளஸ் டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் அண்ட் டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க். இது ரெண்டுலயுமே நீங்க இருக்கக்கூடிய டிமாண்ட் டெபாசிட், நீங்க எனக்கு காசு நான் கேட்டேன்னா உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எங்கேயாவது காசு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து எங்க வருது அப்படின்னா M2ல வருது. M1யும் M2யும் நேரோ மணி அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் சொல்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது என்ன, M3 எதை குறிக்குது அப்படின்னா, நீ கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த காசை பத்தியே பேசாது, நீ கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த காசை பத்தியே பேசாது. ரெண்டுலயுமே கிராஸ் போட்டிருக்காங்க. நீ பேங்க்ல கொடுத்திருக்க எல்லா காசையுமே பேசும். நீ பேங்க்ல கொடுத்திருக்க பிக்ஸட் டெபாசிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, சேவிங்ஸ் டெபாசிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே பேசும். டைம் டெபாசிட், டிமாண்ட் டெபாசிட் எல்லாத்தையும் பேசும், கேஷ் இன் ஹேண்டையும் பேசும். அப்ப M3 வந்து எதை பத்தி பேசுதுன்னா, வெறும் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ் பத்தி மட்டும் பேசுது. இந்த எல்லாத்த விட M3 தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். எல்லாத்த விட M3 தான் ஏற்கனவே வெரி இம்பார்ட்டன்ட். அதனால M3 நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. M3ன்றது வெறும் கமர்ஷியல் பேங்க் பத்தி மட்டும் பேசும். M4ன்றது எதை பத்தி பேசுது? ஆல் மணி. நீ பேங்க்ல கொடுத்துருக்க காசு அண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்க காசு, இது எல்லாத்த பத்தியுமே பேசும். ஸோ
இதுதான் வந்து உங்களுக்கு வந்து M4 பத்தி பேசுது. சரிங்களா? அண்ட் கேஷ் இன் ஹேண்ட். எல்லாத்துலயுமே கேஷ் இன் ஹேண்ட் வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப லிக்விடிட்டி பார்த்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிக்விடிட்டி எது இருக்கிறதுல அதிகம் லிக்விடு? வெறும் கமர்ஷியல் பேங்க்ல இருந்த டிமாண்ட் டெபாசிட் ஹையர் லிக்விடு. வெறும் கமர்ஷியல் பேங்க்ல இருக்க டிமாண்ட் டெபாசிட் ஹையர் லிக்விடு. அடுத்தது நீங்க இதுல வந்து இந்த இது போஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் சேர்றதுனால கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மி ஆகுது. ஸோ கொஞ்சம் கம்மி லிக்விடு. அடுத்தது கமர்ஷியல் பேங்க் மட்டும் நீங்க கணக்கு எடுக்கும் போது இட் இஸ் லெசர் லிக்விட். ஆல் மணி நீங்க எடுத்துக்கும் போது இட் இஸ் லெசர் லிக்விட். பட் குவான்டிட்டி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எல்லா பணத்தையும் நீங்க எல்லா அக்கௌண்ட்ல இருக்க காசையும் நீங்க சேர்த்தாங்கன்னா இதுதான் ஹை. அப்படியே உங்களுக்கு வெறும் ஒரு அக்கௌண்ட்ல இருக்க காசு மட்டும் நீங்க சேர்த்தாங்கன்னா ஆப்வியஸ்லி அதோட குவான்டிட்டி கம்மியா இருக்கும். கொஸ்டின்ஸ் எப்படி வருது தெரியுமா? M4 லிக்விடிட்டி வந்து M2 விட அதிகம், இல்ல M4 விட அதிகம், இது மாதிரி மாத்தி மாத்தி கேட்கறாங்க. ஸோ இது தெரியணும். குவான்டிட்டி அதிகம் கம்மி அப்படின்னு கேட்பாங்க. பின்னாடி ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் பின்னாடி டக்குன்னு இதை எழுத தெரியணும். இந்த இந்த ஒரு டேபிள் காலம் போட தெரியும். ஓகேவா? பிராட் மணியும் நேரோ மணியும் எதை குறிக்குதுன்னா குவான்டிட்டியை குறிக்குது. பிராட் மணி அப்படிங்கிறது வந்து நிறைய காசு குறிக்குது. நேரோ மணின்றது கொஞ்சம் கம்மியான காசு குறிக்குது. ஓகேவா? புரிஞ்சு சொல்லு. லிக்விடிட்டினா தி எபிலிட்டி டு ஹேவ் மணி வித் இன் யுவர் ஹேண்ட் டு ஸ்பெண்ட் இமீடியட்லி. அதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா 4 ஸ்டார்ஸ் இருக்குன்னா இட் இஸ் ஹைலி லிக்விட் அப்படின்னு அர்த்தம். ஹைலி லிக்விட் அப்படின்னா அது நீ இமீடியட்டா எடுத்து செலவு பண்ண முடியும்னு அர்த்தம். கேஷ் இன் ஹேண்ட் எல்லாத்துக்குமே இருக்கு. சரி, கேஷ் இன் ஹேண்ட் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆ டி சிம்பிள். நான் ஒன்று சொல்றேன். ஒன்றும் இல்லை. ஓகே, இதை அப்படியே வச்சுக்குவோம். என்கிட்ட வந்து எல்லாத்துலயுமே காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இஸ்பார் இருக்காரு. இஸ்பார் வந்து கவர்மெண்ட் கிட்டயும் வந்து கமர்ஷியல் பேங்க்லயும் வந்து நீ வந்து டெபாசிட் பண்ணியிருக்க, டைம் டெபாசிட்டும் பண்ணியிருக்க, டிமாண்ட் டெபாசிட்டும் பண்ணியிருக்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் கிட்டயும் நீ டைம் டெபாசிட் பண்ணியிருக்க, டிமாண்ட் டெபாசிட் பண்ணியிருக்க. இப்போ இந்த காசை நீ எடுக்க போற. ஓகேவா? வேர் கேன் யூ டேக் த மணி அவுட் சைட் ஈஸிலி? நீ டிமாண்ட் டெபாசிட் போய் ஒரு கமர்ஷியல் பேங்க்ல கேட்கறது மோர் ஈஸி. ஓகே, நீ ஏன்னா வந்து தட் இஸ் யோர் மணி. நீ ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. இட் இஸ் யோர் மணி. நீ ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்துருவா, முடிஞ்சு. அடுத்தது என்ன? செகண்ட் M2 என்ன சொல்றேன்? நீ ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்துட்ட. அனதர் மணி வந்து நீ போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க பேங்க்ல இருக்க காசை போய் நீ எடுக்கிறது போல. தட் இஸ் வாட் யூ ஹவ் கிவன் டு தி கவர்மெண்ட். ஸோ இவ்வளோ பேங்க்ல எடுக்கிறத விட அதுல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? அதுதான், அதனாலதான் இங்க ஒரு ஸ்டார் போயிருச்சு. ஓகே, ஸோ இட் இஸ் லெசர் லிக்விட். இட் இஸ் லெசர் லிக்விட். இது புரிஞ்சா? புரியலன்னா பிரச்சனை இல்லை, சொல்லு. கோ அஹெட். என்ன புரியலன்னு சொல்லு. கரெக்ட். ஆனா இப்போ உன் கை ஃபர்ஸ்ட் இப்ப இருக்க ஸ்டேஜ் என்னன்னா, நீ இந்த இடத்துல நிக்கும் போது யூ டோன்ட் ஹேவ் எனி மணி இன் யுவர் ஹேண்ட். உன்னோட மணி எல்லாமே இப்ப அக்கௌண்ட்ல இருக்கு. ஓகே, உன் மணி எல்லாமே இப்ப அக்கௌண்ட்ல இருக்கு. யூ வாண்ட் டு டேக் இட் இன் யுவர் ஹேண்ட் தான் போற நீ. ஓகே, போயிட்டு நீ கமர்ஷியல் பேங்க்ல இருக்க உன்னோட டிமாண்ட் டெபாசிட் ஈஸியா எடுத்துருவ. ஸோ இட் இஸ் மோர் லிக்விட். செகண்ட் கேட்டகரி இஸ் புரிஞ்சா? ஓகே, செகண்ட் கேட்டகரி வந்து யூ ஹேவ் டு கோ டு 2 பிளேசஸ். நீ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போய் எடுத்துருவ, ஈஸி. ரெண்டாவது இடத்துல வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் உன் காசை வாங்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அதனால இட் பிகம்ஸ் லெசர் லிக்விட். ஓகே, தேர்ட் இதுல வந்து M4. ஓகேவா? இதே தான், இப்படியே தான் வந்து இது நடந்தது. பட் உன் கையில இருக்க அமௌண்ட் வந்து ஒவ்வொரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா நீ M1ல இருந்து M4 வரைக்கும் போறப்ப? தட் இஸ் வாட் ஷோன் இன் த குவான்டிட்டி சைட். காட் இட்? ரைட், ரைட். ஓகே, மத்தவங்களுக்கு புரிஞ்சா? சாந்தா புரிஞ்சா? ஜெனி அண்ட் ஃபெலிக்ஸ் புரிஞ்சா? வெரி குட். ஓகே, ஓகே, சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் வரதுனால தான் வி ஆர் ட்ரைங். சி இந்த போர்ஷன் மானிட்டரி பாலிசி வந்து ஸ்லோவா போனா தப்பு இல்லை. பட் ஏன்னா ஃபேக்ட் கிடையாது, இதெல்லாம் புரியணும். இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னா கஷ்டம். இது நீங்க வந்து அங்க அங்க போய் நீங்க வந்து ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே, சரி.
இதுல ஃபேக்டா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, M0க்கு என்ன பேரு? ரிசர்வ் மணி, இல்ல கவர்மெண்ட் மணி, இல்ல ஹை பவர்டு மணி. இது எல்லாம் வந்து M0க்கான நேம். இங்க எங்கேயுமே M0 கொடுக்கல இந்த டேபிள்ல. M0ன்றது ஒன்று தனியாக தான் கொடுத்துருக்கேன். இந்த M0 எதை குறிக்குது அப்படின்னா, ஆர்பிஐயால அடித்த நோட்டை குறிக்குது. ஆர்பிஐ அடிச்சு வச்சு கொடுத்துருக்க நோட்டு, சப்ளைல கொடுத்துருக்க எவ்வளோ நோட்டு ஆர்பிஐ அடிச்சிருக்கோ அதை குறிக்கிறது தான் M0 அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஹவு மச் மணி பேங்க் ஆர்பிஐ வந்து அடிச்சு சப்ளைல விட்டுருக்கோ அதுதான் M0. அடுத்தது முக்கியமான ஒரு எம் எது அப்படின்னா M3. M3 அப்படிங்கிறது அக்ரிகேட் மணி. இந்த நேம்ஸ் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. M0னா ரிசர்வ் மணி, கவர்மெண்ட் மணி, ஹை பவர் மணி அப்படிங்கிறது சொல்லணும். M3னா இட் இஸ் அக்ரிகேட் மணி, இல்ல அக்ரிகேட் மணி சப்ளை. ஏன் அப்படின்னா ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி கனெக்ட் பண்ணுதுல, மானிட்டரி பாலிசி கனெக்ட் பண்ணும்போது ஆர்பிஐ வில் டேக் இன்டு அக்கவுண்ட் ஒன்லி ஆஃப் தி M3. அப்ப மானிட்டரி பாலிசிக்கு விச் மணியை யூஸ் பண்றாங்க அப்படின்னா M3 தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் திஸ். ஆர்பிஐக்கு M3 ஆர்பிஐ யூஸ் பண்றது மானிட்டரி பாலிசிக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னா ஆர்பிஐ போட்டு கேட்க முடியாது, கேட்டுட்டு இருக்க முடியாது. கவர்மெண்டோட ஆர்பிஐ கண்ட்ரோல் இருக்குது என்ன? ஆல் பேங்க்ஸ். ஸோ வாட் ஆர்பிஐ வில் டூ, வில் சென்ட் அ நோட்டீஸ் டு ஆல் பேங்க்ஸ் டு ஆஸ்க் ஹவு மச் ஆஃப் டெபாசிட் இஸ் தேர் இன் ஈச் பேங்க். ஐசிஐசிஐ மொத்தம் இந்தியா ஃபுல்லா உனக்கு எவ்வளோ டெபாசிட் இருக்கு? ஹெச்டிஎஃப்சி உனக்கு எவ்வளோ டெபாசிட் இருக்கு? எஸ்பிஐ எவ்வளோ டெபாசிட் இருக்கு? யா, கரெக்ட். ஆ, கரெக்ட். திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். எஸ், கவர்மெண்ட் ஃபண்டே வரல. எஸ், எஸ். ஓகே, ஓகேவா? கவர்மெண்ட் ஃபண்டே எதுவுமே வரல. இட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்த கடன் அதை பற்றிலாம் எதுவுமே பேசல. ஒன்லி வாட் இஸ் தேர் இன் த பேங்க்ஸ். ஸோ ஆர்பிஐ இஸ் கோயிங் டு பிளே வித் ஒன்லி திஸ். இதை இன்க்ரீஸ் பண்ணலாமா, இதை குறைக்கலாமா அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசியில முடிவு பண்ண போகுது. மானிட்டரி பாலிசி ஃபுல்லாவே M3 வச்சு தான் அது முடிவு பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ. ரைட், ஃபைன், ஓகே, சரிங்க, ரைட். ஸோ இதுதான் சொல்றோம். இப்ப இதனால தான் வந்து இப்ப லிக்விடிட்டி மணி சப்ளையை வந்து இப்போ M3 இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து we are increasing the liquidity அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? we are increasing the liquidity. அதுக்கு ஒரு வேர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா liquidity injection இல்ல liquidity infusion அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது 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 என்னன்றது I'll tell you. நம்ம பின்னாடி பார்க்கும்போது how M3 increases அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். இப்ப what is the relationship between inflation and M3? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. Inflation and M3. Correct, இல்ல அது ஓகே. If M3 increases, what will happen to inflation? Yes, இல்ல இன்க்ரீஸ் தான், இன்க்ரீஸ். M3ன்றது என்ன? மணி சப்ளை தான். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். M3 இஸ் த நேம் ஆஃப் தி மணி சப்ளை, அவ்வளவுதான். கரெக்டா? ஓகேவா பிரீத்தி? புரியுதா பிரீத்தி? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் M3 இஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ M3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகணும். M3ன்றது மணி சப்ளை தான், பணம் எவ்வளவு மார்க்கெட்ல பணம் இருக்குன்றது தான். ஸோ ஆர்பிஐ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்றாங்க, இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸோ வாட் வில் பி த ஏம் ஆஃப் தி ஆர்பிஐ? டு ரெடியூஸ் தி இன்ஃப்ளேஷன். இப்போ 7% 8% இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐயோட ஒர்க் என்னன்னா இன்ஃப்ளேஷன் குறைக்கணும். ஸோ வாட் வில் ஆர்பிஐ டூ? ஆர்பிஐ வில் ட்ரை டு ரெடியூஸ் தி M3. M3ஐ குறைக்க ட்ரை பண்ணும் ஆர்பிஐ. M3 குறைச்சா இன்ஃப்ளேஷனும் குறையும் அப்படிங்கிறது தான் லாஜிக். புரிஞ்சா? கரெக்டா? கேளுங்க கேளுங்க ப்ளீஸ். கரெக்ட் 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 கரெக்ட். ஆ, சூப்பர், நைஸ் கொஸ்டின். திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். இதை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா
பிரீத்தி கிட்ட காசு இப்போ எல்லார்கிட்ட அவங்கவுங்க காசு இருக்குது இருக்கு. பட் ஐ எம் ட்ரைங் டு இப்போ வந்து ஏத்துறது எப்படி பண்ண முடியும்னா வெரி ஈஸி. டு கிவ் யூ லோன், டு கிவ் யூ அ லோன். ஓகேவா? உனக்கு கடன் கொடுப்பது, நீ வந்து இன்னும் செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு நான் வந்து உன்கிட்ட இல்லாத பணத்தை நான் உனக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் will happen? மணி சப்ளை will increase. இப்போ பிரீத்தி வந்து என்ற ஒரு 10 லட்ச ரூபா வந்து நீ ஒரு லோன் வாங்குற அப்படின்னா, அப்போ வாட் will happen? அந்த 10 லட்ச ரூபா எடுத்து நீ அக்கௌண்ட்ல போடுவ. அக்கௌண்ட்ல போட்டுட்டு அப்புறம் நீ அதை செலவு பண்ணுவ. செலவு பண்ணும்போது இன்னும் 4 பேர்கிட்ட காசு போகும். ஸோ M3 இஸ் இன்க்ரீசிங். இதே ஐ வாண்ட் டு ரெடியூஸ் அப்படின்னா, யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ லோன் டு இன்க்ரீஸ் யுவர் பிஸ்னஸ். உன்னோட பிஸ்னஸ் வந்து பெட்டர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீ லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க. பட் ஐ வில் நாட் கிவ் யூ தட் லோன். நான் வந்து உனக்கு வந்து கடன் கொடுக்கறத நிப்பாட்டிடுவேன். இட் இஸ் நாட் ஒரு நபர் ஒரு ஆள் யோசிக்காது. இந்தியா ஃபுல்லா எத்தனை பேர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து அவங்க பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நான் எல்லா டைம்லயும் வந்து பீப்புள் வில் பி திங்கிங் ஆஃப் டேக்கிங் அ லோன். வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், பிசினஸ்க்காக இருக்கட்டும், பர்சனல் லோனாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பீப்புள் வில் பி லுக்கிங் டு பாரோ மணி. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து கட்டுப்படுத்துது. நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏற்றி விட்டுருவேன், வட்டியோட விலையெல்லாம் ஏற்றி விட்டுருவேன். 5% கொடுத்துட்டு இருந்தது பதிலாக 7-8% ஆக்கிடுவேன். அப்ப பிரீத்தி யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா, நான் வந்து லோன் வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது திடீர்னு வட்டி ஏறும்போது நீ என்ன சொல்லுவ? சரி இப்ப வேணாம், சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு முடிவு எடுப்பல. ஸோ தே ஆர் டிஸ்கரேஜிங் யூ ஃப்ரம் ஸ்பெண்டிங் மணி. ஸோ செலவு பண்றதுல இருந்து உன்னை டிஸ்கரேஜ் பண்றதுனால வாட் வில் ஹேப்பன் இஸ் M3 வில் ரெடியூஸ். M3 ரெடியூஸ் ஆகிறதுனால இன்ஃபிளேஷன் வில் ரெடியூஸ். புரியுதா? ஓகே, ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சொல்லு ஹரி. ஆமா, கரெக்ட். தட் இஸ் வாட். அது வந்து நீ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் நீ கையெழுத்து போட்டிருக்குன்றது பொறுத்து இருக்கு. ஃப்ளோட்டிங் ரேட்னு ஒன்று இருக்கு, அது நம்ம பேங்கிங் படிக்கும்போது படிப்போம். ஹவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி முடிவு பண்றாங்க. நார்மலி எஜுகேஷனுக்கு ஃப்ளோட்டிங் ரேட் போட மாட்டாங்க. ஏன்னா எஜுகேஷன்ன்றதுல வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு நன்மையும் இருக்கு. பட் பிஸ்னஸ் லோனுக்கு அதே மாதிரி வந்து இந்த ஹவுசிங் லோன்லாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ வாங்கும் போதே ஃப்ளோட்டிங் ரேட்ல வாங்கியிருந்தனா, ஃப்ளோட்டிங் ரேட்ல வந்து கீழே ஒரு கையெழுத்து வாங்கியிருப்பான். அதுல என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, ஆர்பிஐ ரேட் இன்க்ரீஸ் பண்ணா நாங்களும் இன்க்ரீஸ் பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணா நாங்களும் ரெடியூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் ரேட். ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு நீ ஒத்துக்கிட்டனா உனக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இன்கேஸ் ஆர்பிஐ குறைச்சிச்சுன்னா உனக்கு அட்வான்டேஜ், ஆர்பிஐ ஏத்துச்சுன்னா உனக்கு டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ். ஆனா வந்து அது ஃப்ளோட்டிங் ரேட். ஸோ அது வந்து நீ வந்து எதுக்கு கையெழுத்து போறியோ அதை பொறுத்து இருக்கு. ரெண்டுமே மார்க்கெட்ல இருக்கு. ஃப்ளோட்டிங் ரேட்டும் சில பேங்க் தராங்க, ஃபிக்ஸட் ரேட்டும் சில பேங்க் தராங்க. யாரு சிவாவா? சொல்லு சிவா. கரெக்ட். ஓகே. மக்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறதுக்கு தானே டெபாசிட் பண்ணியிருப்பாங்கன்ற. புரியுதா? ஓகே. அடுத்தது M3ல வந்து ரெண்டுமே கணக்கு இருக்கு. அக்கவுண்ட்ல இருக்க கணக்கும் இருக்கு, கையில இருக்க கேஷும் இருக்கு. அடுத்தது பணம் புழக்கத்தை அதிகப்படுத்துது, உனக்கு மல்டிப்ளைங்க வந்து அதிகப்படுத்தும். இப்ப நீ நீ சேவிங்ஸ் மாத்திரம் யோசிக்காத. திங்க் அபவுட் பிசினஸஸ், லாட் ஆஃப் பிசினஸஸ். ஓகேவா? திங்க் அபவுட் இப்ப சிவா இருக்க, நீ வீடு கட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நான் வந்து உனக்கு லோனு கொடுத்து உன்னோட ஃபிக்ஸட் உன்னோட உன்னோட அக்கௌண்ட்ல காசு கொடுக்குறேன். நீ அதை வச்சு வீடு கட்ட ஆரம்பிக்கிற. வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது வாட் will happen? உனக்கு வந்து நீ 4 இடம் செலவு பண்ற. ஸோ மல்டிப்ளைங் எஃபெக்ட் அதிகப்படுத்துது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உனக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்படுத்தும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இதையும் உனக்கு வந்து அந்த மணி சப்ளையே மார்க்கெட் ஃபுல்லாவே மாறும். இட்ஸ் நாட் அபவுட் ஒரு நபர் கிடையாது. டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லி இது வந்து அப்படியே போகும். ஓகேவா? புரிஞ்சா?
ஓகே, மற்றவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சா இது? சி, வெரி இம்பார்ட்டன்ட், நான் தான் சொல்றேன், கோயிங் ஸ்லோலி. ஓகே, ரைட். அடுத்தது, இது ஒன்றும் இல்லை, ஹைலி லிக்விட் அசெட், ரிலேட்டிவ்லி இல்லிக்விட் அசெட்னா நம்மளுக்கே தெரியும். கோல்டு வந்து லிக்விடு. கோல்டு கம்பேர் பண்ணும்போது ஹோம் லிக்விடான்னு கேட்டால் இல்லை. ஹோம், ரியல் எஸ்டேட்லாம் வந்து லெசர் லிக்விட். நினைச்ச உடனே நம்மளால கொண்டு போய் அதை விற்க முடியாது. கோல்டு நிறைய பேர் வாங்கிக்க ரெடியா இருப்பாங்க. அதே மாதிரி ஜிசெக், டி பில்ஸ், இதெல்லாம் என்னன்றது நம்ம பார்ப்போம். இதுவும் வந்து லிக்விட் தான். இதுவும் லிக்விட். பெயிண்டிங்ஸ் எல்லாம் சில பேர் வாங்கி சேர்ப்பாங்க அவங்க வீட்டில், பல கோடி ரூபா மதிப்புள்ள பெயிண்டிங்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவ்வளோ லிக்விட் கிடையாது. ஏன்னா எல்லாரும் வாங்க மாட்டாங்க. புரியுதா? அந்த பெயிண்டிங்கோட அந்த பியூட்டி தெரிஞ்சாதான் வாங்குவான். தோலா படத்துலேயே அந்த படத்தில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இட் இஸ் லெசர் லிக்விட். ஃபைன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மாதிரி சொல்லுங்களேன். இதுல குரூப்ல போட்டுருவோமா? கொஸ்டின் பார்த்துக்கோங்க, நான் குரூப்ல இப்போ போடுறேன். லாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின், போன வருஷம் கொஸ்டின் எத்தனை பேர் ஆன்சர் பார்த்துக்கின்றது பார்ப்போம். ஓகே, சி சிம்பிள். இப்போ என்ன சொல்லிட்டாங்க இதுல, நம்ம ஒன்று ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போய் பார்ப்போம். பாருங்க, இஃப் யூ வித்ட்ரா, நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்து காசு இருக்கு, என் அக்கௌண்ட்ல இருக்க காசுல இருந்து 1,00,000 நான் எடுத்துட்டேன். டிமாண்ட் டெபாசிட்ல இருந்துச்சு, நான் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து இப்போ என் கையில வச்சிருக்கேன். இப்ப மணி சப்ளை, அக்ரிகேட் மணி சப்ளைன்னு சொல்றாங்க. அக்ரிகேட் மணி சப்ளைன்னா என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. வாட் இஸ் அக்ரிகேட் மணி சப்ளை? பிரீத்தி, பிரீத்தி, அக்ரிகேட் மணி சப்ளை எதை குறிக்குது? M1, M2, M2, M3, M0. அக்ரிகேட் மணி சப்ளை இஸ் M3 தானே? Am I correct? இங்க பாத்தியா, M0 is high powered money, M3 is aggregate money supply. அக்ரிகேட்னா என்னமா? டோட்டல் மணி சப்ளைன்னு பேரு, அவ்வளவுதான். M3 is டோட்டல் மணி சப்ளை. கரெக்ட் தானே? ரெண்டு தானே, பேங்க்ல இருக்க மொத்த பணம், அவ்வளவுதான் அக்ரிகேட் மணி சப்ளை, டோட்டல் பணம். ஸோ M3 இப்ப காசு எடுத்துறாங்க. M3 ஓட ஃபார்முலா என்ன? இஸ் ஃபார் M3 is what? Cash in hand plus money in account. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? 1,00,000 எடுத்து கேஷா தானே வச்சிருக்கான். அப்ப M3ல சேஞ்சே ஆகாதுல்ல. கேளு கேளு பிரீத்தி, ப்ளீஸ் கேளு. அதான் சொல், திருப்பி நீ நீ வந்து லயபிலிட்டி அண்ட் அசெட்ல வந்து நீ குழப்பியிருக்க. சி, நான் அதை சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம பணம் வந்து பேங்க்குக்கு போச்சு அப்படின்னா அது பேங்க்குக்கு ப்ராஃபிட் கிடையாது, அது பேங்க்குக்கு லயபிலிட்டி, அசெட் கிடையாது, அது லயபிலிட்டி. நீ பிரீத்தி போய் காசு கொடுக்குற, அந்த காசு வந்து அவன் என்னைக்கா இருந்தாலும் பிரீத்திக்கு திருப்பி கொடுத்தே தீரணும்ல. கரெக்டா? அடுத்தது அதை வச்சு இப்ப அவன் சம்பாதிக்கிறான், ஒத்துக்கிறேன். பட் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தே தீரணும்ல அவன். அப்ப தட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அது லயபிலிட்டி, அது அசெட் கிடையாது. அதே வந்து பிரீத்திக்கு அவன் கடன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மணி அவன் தர்றான், 5,00,000 அவனுக்கு தர்றான், அது வந்து அவனுக்கு லாபம், அசெட். ஏன் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பே ஹிம் பேக். நீ யூ ஆர் கோயிங் டு பே ஹிம் வித் இன்ட்ரெஸ்ட், வித் ப்ராஃபிட். அவன் இப்ப 5,00,000 தரான், நீ ஒரு 3-4 வருஷத்துல அது 7,00,000 அவனுக்கு திருப்பி தர போற. அப்ப அவனுக்கு அது ப்ராஃபிட். பேங்க்குக்கு மாத்திரம் அப்படியே ஆப்போசிட், நம்ம சாதாரணமா யோசிக்கிறதை விட அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஓகேவா?
இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. அப்புறம் தான் பேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசி, பேங்க் நடத்துறவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசி. இன்னைக்கு பிரீத்தி காசு கொடுத்துட்டு எனக்கு ஓகே, பட் நான் இன்னைக்கு அதை நான் திருப்பி தரணும், அதுவும் நான் இதோட தரணும், வட்டியோட தரணும். அதே வந்து நான் உனக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னா நீ வந்து எனக்கு அடிமை, நான் இப்படிதான் உன்னை காசை வசூல் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு இது அசெட். உன்கிட்ட வந்து 5க்கு 10 லட்ச ரூபா இல்ல 7 லட்ச ரூபா எவ்வளவு நீ கையெழுத்து போட்டியோ அதுக்கு தகுந்தாப்புல நான் உன்னை வாங்கிடுவேன் அப்படிங்கிற அந்த இது இருக்கு எனக்கு. ஸோ தட் இஸ் அசெட். அதை வந்து இந்த இடத்துல குழப்பாது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 லட்ச ரூபா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுத்து நான் கேஷா வச்சிருக்கேன். இப்ப M3ல ஏதாவது சேஞ்ச் வருமான்னு கேட்கறான். சிம்பிள். M3யோட ஃபார்முலா உடனே போட்டுருணும். M3னா என்ன? கேஷ் இன் ஹேண்ட் பிளஸ் இது ஏற்கனவே கேஷ் இன் ஹேண்ட் இதுல கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, அப்ப இதுல எந்த சேஞ்சுமே வராதுல்ல. அந்த கேஷ் இன் ஹேண்ட் அப்படியே தான் இருக்கு. அக்கௌண்ட்ல இருந்தா என்ன, கேஷ் இன் ஹேண்ட்ல இருந்தா என்ன, எல்லாமே M3 தான். ஸோ இட் இஸ் நோ சேஞ்ச். ம். M3னா மணி சப்ளை தான்மா, கரெக்ட். மணி சப்ளை உன் கையில தானே இருக்கு. வெயிட் பண்ணுமா. M3னா என்ன? M3னா மணி சப்ளை, கரெக்ட். இட் அக்கௌண்ட்ல இருந்தாலும் அதுல கணக்கு வருது, உன் கையில இருந்தாலும் கணக்கு வருது, ரெண்டுமே வருது. என்ன புரியலன்னு சொல்லு சாந்தா. ஓகே. சி, M3 அப்படிங்கிறது வந்து தெளிவா சொல்றேன் கேளு. கேஷ் இன் ஹேண்டு, இன் அக்கௌண்ட், இது ரெண்டுமே M3 இப்ப. ஓகேவா? இது ரெண்டுமே M3. இப்ப சாந்தாவோட அக்கௌண்ட், சாந்தாவோட M3, சாந்தாவோட M3 கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சாந்தா வீட்ல வச்சிருக்க காசு, அக்கௌண்ட்ல வச்சிருக்க காசு, இதெல்லாம் சேர்த்தாதான் சாந்தாவோட மணி சப்ளை. நான் வந்து பேங்க் இல்ல ஆர்பிஐன்னு வச்சுக்கோ. நான் இப்ப சாந்தாவோட மணி சப்ளைய இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா வெளியில இருந்து சாந்தாக்கு நான் லோன் கொடுப்பேன். நாட் ஃப்ரம் யார் அக்கௌண்ட். நான் வச்சிருக்க காசுல இருந்து ஒரு 5 லட்ச ரூபா நான் உனக்கு லோன் தரேன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒன்னு உன் காசு கையில அக்கௌண்ட்ல போகும், இல்ல கேஷ்குள்ள போகும். அப்ப ஐ எம் இன்க்ரீசிங் மணி சப்ளை. ஐ எம் இன்க்ரீசிங் மணி சப்ளை. நீ இதுல இருந்து இது எடுக்கிறதுனால எப்படி மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்? நீ அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எடுக்கிறதுனால எப்படி மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆக போகுது? இட் இஸ் ஆல் த சேம். நீ கேஷாவும் செலவு பண்ணலாம், இல்ல நீ வந்து செக் கொடுத்து செலவு பண்ண போற, எல்லாம் ஒண்ணு தானே. நீ செலவு பண்ண போற. மணி சப்ளைனா வெளியில இருந்து உள்ள வர்ற காசு, லோன் கொடுப்பது. சாந்தா புரியலையா? எது புரியலன்னு சொல்லு, இப்ப பேசலாம். உன் வியூல இருந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, என்னோட கேஷ் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ற, கரெக்டா? கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா வெறும் சி மணி சப்ளைன்றது கேஷ் மாத்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். மணி சப்ளைன்றது கேஷும் சரி, உன் அக்கௌண்ட்ல இருக்க காசும் சரின்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். M3யோட டெஃபினிஷன் என்ன? கேஷ் இன் ஹேண்ட் பிளஸ் மணி இன் அக்கௌண்ட். அப்ப மணி சப்ளையோட டெஃபினிஷன் என்ன? கேஷ் இன் ஹேண்ட் பிளஸ் மணி இன் அக்கௌண்ட், ரெண்டும் சேர்ந்து தானே மணி சப்ளை. இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு, நிறைய படிச்சுட்டு போனவங்க எல்லாம் தப்பு. ஏன்னா அங்க உள்ள போய் குழப்பிக்கிட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு, போனாடி வந்து இது கேட்டப்ப நிறைய பேர் தப்பு. ப்ளீஸ் சொல்லு சொல்லு சார், சொல்லு ஹரி.
கரெக்ட். இட் ரிமைன்ஸ் உன்னோட காசு தானம்மா அது. வெளியில இருந்து உனக்கு காசு எதுவுமே தரல. நோபடி இஸ் கிவன் யூ எனி மணி. உனக்கு ஆ கரெக்ட். எஸ், நோபடி இஸ் கிவன் யூ மணி. யாருமே உனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கவே இல்லை. இந்த இடத்துல சாந்தாவோட மணி சப்ளை அப்படியே தான் இருக்கு. உன் காசு தான் நீ வெளியில எடுத்திருக்க. ஓகே, வெரி குட், வெரி குட் ஹரி. ஓகே, மத்ததுக்கு புரிஞ்சா? மத்தவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஜெனி புரிஞ்சா? ஃபெலிக்ஸ், ஜெனி. ஃபெலிக்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, ஜெனி காணா. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நல்ல ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. போன வாட்டி வந்து இப்படி தான் வந்து யூபிஎஸ்சியில் கேட்பான். நீ அதை புரிஞ்சிருக்குங்களா அப்படின்றதுக்காக தான். அதனால மனப்பாடம் பண்ணி பிரச்சனை இல்லை. யூ ஷுட் பி ஏபிள் டு இது. அதுக்காக தான் இது பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தென் ஃபைன். டு யூ நீட் அ பிரேக்? ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்களா? ஒரு 3 minutes to 5 minutes. எனக்கு கேட்டிருந்தாங்க போன வாட்டி வந்து கிளாஸ் முடிச்சப்போ கேட்டாங்க. ஸோ வில் டேக் அ ஸ்மால் பிரேக். இப்போ மணி வந்து 7:08. 7:08. ஒரு 7:12க்கு வந்து திருப்பி மீட் பண்ணலாம். ஓகே. இதுக்கு நடுவில் யாராவது இருந்ததா டவுட் கேட்கணும்னா கேளுங்க. சொல்றாதி. ஓகே. கரெக்ட், கரெக்ட். ஆ ஆமா. ம். ம். கரெக்ட். கண்டிப்பா ஆகும், இன்ஃப்ளேஷன் ஆகும். அதனால தான் சி கரெக்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெதுவா பண்ணணும், ஸ்லோவா பண்ணணும். இன்ஃப்ளேஷன் வந்து நல்லது. ஆக்சுவலி பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனா அது வந்து இட் ஷுட் நாட் பி வெரி ஹை. அதனால தான் நம்ம இப்போ என்ன சொல்றோம், நம்மளோட ஆர்பிஐயோட மேண்டேட் என்ன அப்படின்னா, எஃப்ஆர்பிஐ ஆக்ட் படி ஆர்பிஐயோட மேண்டேட் 2ல இருந்து 6%. 2க்கு கம்மியா போச்சுனாலும் ரொம்ப கெடுதல் பேங்க் இதுக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து 6%க்குள்ள இருக்கும்போது மேனேஜபிளா இருக்கும். அதாவது எப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 10,000 காசு வருதுன்னா கூட அதை வந்து அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி they'll be able to அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அவங்களால. அவங்க இது வந்து எல்லாருக்கும் 10,000 காசு கொடுத்து இப்போ இதுக்கு தான் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து இது மேனிஃபெஸ்டோல வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகே. இதுல ஸ்வீடன்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியும். என்ன பண்றாங்க? அது பாவர்ட்டி ரெடியூஸ் பண்றதுக்காக, நீ வேலை செய்யறியோ இல்லையோ, நீ குடிமகனா இருந்தா உனக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டி. அப்ப இப்படி கொடுத்தா இதுக்கான கவுண்டர் ஆர்கியூமெண்ட், இப்படி பண்றது வந்து வேஸ்ட்னு சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பணம் நீ கொடுத்துருவ, ஆனா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமானால அவன் கையில இருக்க அந்த பணத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து அதனாலதான் எதையுமே உடனே செய்யக்கூடாது, திடீர்னு செய்யக்கூடாது நாளைக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் தியரிட்டிக்கலி நம்ம எவ்வளோ வேணாலும் வந்து அக்கௌண்ட்ல வந்து நோட் அடிச்சுக்கலாம். இந்தியன் ருபி நோட் பேங்க். இப்போ பேங்க் கவர்மெண்ட் ஏன் வந்து இஷ்டத்துக்கு நோட் அடிச்சு எல்லார் கையிலையும் 10,000 காசு கொடுக்கக்கூடாது? இல்ல நரேந்திர மோடி முன்னாடி சொன்ன மாதிரி 15 லட்ச ரூபா காசு கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாம். கொடுத்தோம்னா எல்லார் கையிலையும் காசு வந்துச்சுன்னா அந்த காசுக்கு மதிப்பு இல்லாம ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் உருவாயிடும். ஸோ அதனால தான் இது வந்து பாவர்ட்டி எராடிகேஷனுக்கு ஸ்லோவா தான் பண்ணணும். கொடுக்குறாங்க. ஓகே. இல்ல இன்ஃப்ளேஷன் அதிகமா தான் இருக்கும். அதுக்காக அங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு இங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு குடுத்துறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுல வந்து எல்லாத்துக்கும் மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லாத்தையுமே கிடைச்சுன்னா எவன் வேலை செய்வான்? எதுக்கு வேலை செய்யாம பேசாம ஜாலியாவே இருந்துட்டு போயிடலாமே. இருக்காது. அதுக்குன்னு சில கேட்டகரிஸ் இருக்கும். சில இஷ்யூஸ் இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கெல்லாம் கிடைச்சிடாது. நம்ம இங்க இருந்து பார்க்கறதுக்கு அப்படி நம்ம சொல்றோம். அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. இருந்தா அவங்க எக்கானமி பாதிக்கப்படும்.
பிரின்சி புரிஞ்சா பிரின்சி? ஓகே, என் பிரின்சி கொஸ்டின் தப்பா போட்டிருக்க, சிவாவும் தப்பா போட்டிருக்க. சிவா புரிஞ்சா? இல்ல இதுல ட்விஸ்ட் அது. நிறைய பேர் எக்ஸாம் ஹால்லே போய் இது தப்பு. நிறைய பேர் என்னன்னா இது 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 இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி போட்டு வந்துட்டாங்க. இது ஆனா அது அந்த இது வந்து M0 அது வந்து இது அப்படின்றது வந்து அவங்க வந்து அதை கனெக்ட் பண்ணல, யோசிக்கல. கேளுப்பா, யாருங்க? சொல்லுங்க பிரீத்தி. ஆமாமா. ஆமா. ஆமா. இவன் ஏன் அப்படின்னா M1லயும் எம் நீங்க வந்து M1ல வந்து என்ன கனெக்ட் பண்றோம்? ஒன்லி பேங்கோட டிமாண்ட் டெபாசிட் மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. கேஷ் இன் ஹேண்ட் எல்லாத்துலயும் கனெக்ட் ஆகுது. அதனால நான் சொல்லல. கேஷ் இன் ஹேண்ட் பிளஸ் டிமாண்ட் டெபாசிட் மட்டும் தான் கனெக்ட் ஆகுது M1ல. M2லயும் M4லயும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற காசை பத்தி கணக்காகுது. இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட இருக்க பணத்தை கண்ட்ரோல் பண்றது தான் என்னோட வேலை, ஆர்பிஐயோட வேலை. கவர்மெண்ட் கிட்ட இருக்க பணம் வந்து ஐ டோன்ட் பாதர். ஓகேவா? அது வந்து இட் வில் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது கிடையாது. எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படின்னா மக்கள் கிட்ட பணம் எவ்வளவு இருக்கோ, கம்மியா இருக்கோ அதிகமா இருக்குன்னு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. M1ல ஒன்லி டிமாண்ட் டெபாசிட் மட்டும் தான் பேசுது. பட் நார்மலி பணம் அப்படின்றது வந்து டைம் டெபாசிட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கிறதையும் சேர்த்து தான் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக M3ல அதை சொல்றாங்க. புரியுதா? ம். எதுலமா M4? ஆனா M4ல கவர்மெண்டோடதும் இருக்குல்ல. இங்க பாரு, M4ல கவர்மெண்டோடதும் இருக்குல்ல. எனக்கு கவர்மெண்டோடதே வேணாம். எனக்கு கவர்மெண்டோட பத்தியே எனக்கு வேணாம். அதனால தான் M2 M3 M4ம் நான் அடிச்சிடுறேன். எனக்கு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தேவையே இல்லை. மீதி இருக்குது M1 M3. மீதி M1 M3ல M1 முழுமையாக இல்ல, M3ல தான் முழுசா இருக்கு. அதனால நான் எடுத்துக்கிறேன். புரிஞ்சா? கரெக்ட்மா, மக்களோட பணம். பட் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் இட்? மக்கள் வந்து அந்த பணத்தை வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க அக்கௌண்ட்ல ஒன்றும் இல்லை. இப்போ நீ இபிஎஃப்ல போட்டுட்டு வர காசு 15 இயர்ஸ்க்கு அந்த காசை நீ எடுக்க முடியாது. 15 வருஷத்துக்கு நீ பிஎஃப்ல போட்டுட்டு வர மணியை வந்து நீ எடுக்க முடியாது. இன்கேஸ் நீ லோனு போடுறன்னு வச்சுக்கோ. ஓகே, இன்கேஸ் நீ லோன் போட்டோன்னே அந்த காசு எங்க வரப்போகுது? உன்னோட பேங்கோட அக்கௌண்ட்டுக்கு தானே வரப்போகுது. அப்ப வந்து கணக்காயிரும்ல M3ல. as long as it is with the government வந்து நம்மளுக்கு கணக்கு தேவையில்லை. உன்கிட்ட காசு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ செலவு பண்ண போற. கவர்மெண்ட்ல இருக்க வரைக்கும் நீ செலவு பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் செலவு பண்ண போகுது. சரியா? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் ஒன்லி பிரீத்தி இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட். பிரீத்தி செலவு பண்றதுக்கு முன்னாடி உன் அக்கௌண்ட்ல அந்த காசு வந்தே தீரணும்ல. அப்ப அதை நான் M3ல கணக்கு எடுத்துக்குவேன். ஓகே, வில் கோ ஹெட். 15 ஆயிடுச்சு. 9:15. எல்லாம் வந்துட்டாங்களா? நோட் 1 minute. நோட் 1 minute. இஸ்வார். ஓகே. சிவா. ஓகே. ஜெனி. ஓகே, ரைட். இவங்க சாந்தா. ரைட். ராதிகா. சனோஜ். குட். என்ன சனோஜ் தூங்கிட்டு இருக்கியா? சரி சரி, ரைட். உனக்கு கிளாஸ் இல்லையா இன்னைக்கு? ரைட், சொல்லுங்க. யா யா. ஐடி ரூல் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கு. ஐ எம் ஸ்டில் ஸ்டடிங் தட். அதில் வந்து எனக்கு ரெண்டு சைடுமே வந்து எனக்கு வந்து ஐ ஃபீல் இட் இஸ் தேர். இட் இஸ் நாட் கவர்மெண்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப தலையிடுற மாதிரியும் தோணுது. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைவேட்டையும் ஃபுல்லாகவே நம்பியும் விட முடியாது. ஸோ அதுவும் இருக்கு. சி, ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ cannot come and tell our government that I will not follow your rule. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ ரெண்டு சைடுமே இது இருக்கு. ஸோ ஐ எம் ஆக்சுவலி இது
ரெண்டு சைடுமே பேச முடியாத நிலைமையில இருக்கு. கரெக்ட். ஈஸியா பண்ணிடலாம். அதெல்லாம் புடிச்சு போடலாம். அதான் அதான் ப்ராப்ளம். அதனால தான் வந்து அதுக்கு எகென்ஸ்டா போயிருக்காங்க. அடுத்தது வந்து வாட்ஸ்அப்ல இருக்க அந்த என்கிரிப்ஷன்லாம் உடைச்சு தர சொல்றாங்க. எல்லாத்தையுமே வந்து வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும், வாட்ஸ்அப், டெலிகிராம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் என்கிரிப்டடு. அவங்க நினைச்சா கூட தே நாட் ஓப்பன் இட், தே ஷுட் நாட் ஓப்பன் இட். அதுதான் வந்து பீப்புளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இது. ஸோ ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் வந்து ஏன் மாத்துறாங்கன்றது தெரியல. ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் என்ன அப்படின்னா, யூ கெட் அ கோர்ட் ஆர்டர். ஒரு காம்படென்ட் அத்தாரிட்டி கோர்ட்ல நீங்க வந்து இது இஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், டெரரிஸ்ட் வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நீ ஒரு ஆர்டர் கொண்டு வந்தனா தே வில் வாட்ஸ்அப்போ இல்லை ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் சொல்றது கேட்குறாங்க. பட் இப்போ இது ஐடி ரூல் படி வந்து அதெல்லாம் கிடையாது. நாங்கள் சும்மா கேட்டாலே நீ அலோவ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லும்போது அதுதான் அது ப்ராப்ளம். ஏன் எல்லாத்துக்கும் கோர்ட்டு போயிட்டு வரட்டுமே. கரெக்ட். ஆமா. நார்மலி வந்து இதெல்லாம் வந்து செஷன்ஸ் கோர்ட் உனக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. திஸ் வில் பி அட்லீஸ்ட் த்ரூ ஹை கோர்ட். இருக்கு இருக்கு இருக்கு. பட் சில கேசஸ்ல செஷன்ஸ் கோர்ட் கூட சொல்லி இருக்கு. ஸோ வி நெவர் நோ. உனக்கு இதெல்லாம் இருந்துச்சு. உத்தரப்பிரதேச செஷன்ஸ் கோர்ட் வந்து ஃபேஸ்புக் அதிபரை வந்து இது கொடுத்தாங்களே, இது அரஸ்ட் வாரண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணாங்க ஃபேஸ்புக்கோட ஓனர். அதுக்கப்புறம் போய் ஃபேஸ்புக் போய் ஹைகோர்ட்ல அது ஸ்டே வாங்கினாங்க, ஸ்குவாஷ் பண்ணாங்க அது. ஸோ தட் இஸ் ஓகே. ஓகே, தெரியல எக்ஸாக்டா என்ன வேர்ட் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, வில் கோ. சரிங்களா, ரைட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மணி சப்ளை, M1 அண்ட் M3. ஸோ மணி சப்ளை வந்து நார்மலாகவே அவங்க வந்து என்ன எடுக்கிறாங்க, M3 அண்ட் M1 வந்து உங்களுக்கு கணக்கு எடுத்துக்கிறாங்க. இதுலேயும் வந்து M1-ஐ விட M3 தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பேசினது தான். M2லையும் M4லையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற கடன், கவர்மெண்ட் இருக்கிற மணி, அதுவும் வந்து கணக்காகுது. அவர் லோன் டு கவர்மெண்ட் கணக்கு இருக்கிறதுனால இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணல, இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணல. ஸோ M3 M1 இதை தான் வந்து உங்களுக்கு வந்து கணக்கு எடுத்துக்கிறாங்க. அடுத்தது மணி சப்ளையோட அசோசியேட்டடான ரெண்டு விஷயங்கள் வந்து மணி மல்டிப்ளையர், மணி மல்டிப்ளையிங் எஃபெக்ட், அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் மணி அப்படின்னு இந்த ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இதோட எஃபெக்ட் இருக்கு. மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி மல்டிப்ளையிங் எஃபெக்டும் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்தது இதெல்லாம் என்னன்றது நம்ம படிப்போம். இதெல்லாம் நம்ம என்னன்றது படிப்போம். இதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சரி, ஓகே, இது என்ன படிச்சிருவோம். when RBI's asset side increases, government borrowing from RBI using GSEC or increase in RBI's foreign securities. ஓகே, இது நம்ம வந்து இது வந்து FRBM ஆக்ட் நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். with increase in penetration, financial inclusion, money supply will increase. ஓகே, மணி சப்ளை எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்ன்றது சொல்லியிருக்காங்க. மணி சப்ளை எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்பையும் வெலாசிட்டி ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகிறப்பையும் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். இது நம்ம என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ இருந்து கடன் வாங்கும்போது மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள், சி நார்மலி கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு இப்போ பணம் தேவைப்படுது. கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கடன் வெளிநாட்டில் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கலாம், ஜனங்கள்கிட்ட கடன் வாங்குறது இதெல்லாம் இருக்கு. ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கும் கவர்மெண்ட். எதை யூஸ் பண்ணி கடன் வாங்கும், ஜி செக்யூரிட்டி, ஜிசெக். ஜிசெக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நோட்டு, ஒரு 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 பேப்பர். அந்த பேப்பர்ல கோல்டன் கலர்ல நம்மளோட எம்ப்ளம் எல்லாம் போட்டு கவர்மெண்டோட ஒரு அத்தாரைஸ்டு பேப்பர். இதுல கவர்மெண்ட் என்ன எழுதி தரும் அப்படின்னா, நான் ஆர்பிஐ கிட்ட ஒரு 1,00,000 கோடி வந்து கடன் வாங்க போறேன், கடன் வாங்குறேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு இவ்வளோ வட்டி போட்டு நான் திருப்பி தரேன்
அப்படின்னு ஒரு பத்திரம், ஒரு வெறும் ஒரு செக்யூரிட்டி பத்திரத்துல, ஒரு செக்யூரிட்டி பத்திரத்துல எழுதி இதுல கையெழுத்து போட்டு கவர்மெண்ட் வந்து யார்கிட்ட கொடுக்கும் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட கொடுக்கும். ஆர்பிஐ கிட்ட கொடுக்கும். யார் இது? கவர்மெண்ட். இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு பத்திரம் ரெடி பண்ணி ஆர்பிஐ கிட்ட இந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா 1,00,000 கோடி, இது இவங்க கேட்குற அமௌண்ட் 1,00,000 கோடியை வந்து ஒன்று அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அந்த காசை கொடுக்கலாம். இல்லைன்னா புது நோட் அடிச்சு, புதுசா 1,00,000 கோடிக்கு நோட்டு அடிச்சு அந்த மணியை கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த காசை வாங்கி தான் கவர்மெண்ட் செலவு பண்ண போகுது. இப்படிதான் நடக்கும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் புரியுதா? இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியுதா? ஜி செக்யூரிட்டி, கில்டட் செக்யூரிட்டி இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இந்த செக்யூரிட்டி பத்திரம் கொடுத்து ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ கொடுத்துட்டு நோட் அடிச்சு கவர்மெண்ட் வாங்கிக்கும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. சார் கவர்மெண்ட்டுக்கு தானே காசு போகுது, எப்படி மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம தான் இதில் கனெக்ட் பண்ணலையேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் காசை வாங்கி என்ன பண்ண போகுது? கவர்மெண்ட் காசு வாங்கி செலவு பண்ண போகுது. என்ன செலவு பண்ணும்? மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கும், மக்களுக்கு ரோடு போடும், பிரிட்ஜு கட்டும், 100 நாள் வேலை திட்டத்துக்கு செலவு பண்ணும், ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி கொடுக்கும், இல்லை ஆஸ்பத்திரியில் வந்து செலவு பண்ணும், கோவிடுக்கு செலவு பண்ணும். கவர்மெண்ட் காசு வாங்கி செலவு பண்ணும்போது அந்த பணம் எங்க போக போகுது? அந்த பணம் எங்க போக போகுது? இப்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு இது பண்றதா நம்ம மக்கள்கிட்ட தான் இந்த பணம் மறுபடியும் போய் போகுது. எல்லாருக்கும் 2,000 ரூபாய் காசு கொடுக்க போறாங்க அப்படின்னா, கடன் வாங்கி எல்லாரும் 2,000 ரூபாய் காசு கொடுக்கும்போது மக்கள் கையில் அந்த காசு போய் சேரப்போகுது. ரோடு போடும்போது அதுல வந்து நான் வேலைக்கு வைக்க போறாங்க, வேலைக்கு வைக்கும்போது அந்த மக்கள்கிட்ட காசு கொண்டு போய் சேரப்போகுது. இல்ல ஏதாவது ஒரு திட்டம் ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கையில காசு போக போகுது, அதை அவன் செலவு பண்ண போறான். ஸோ கவர்மெண்ட் வந்து வாங்குற கடன், ஸோ ஆர்பிஐ கிட்ட இருந்து பாரோ பண்ணுச்சு மணியை அப்படின்னாலும் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க? ஆர்பிஐ கிட்ட இருந்து கவர்மெண்ட் கடன் வாங்கினாலும் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது புரிஞ்சா? ஓகே. அடுத்தது பேங்கிங் பெனிட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். பேங்கிங் பெனிட்ரேஷன் என்ன? கடைசி குக்கிராமம் வரைக்கும் பேங்குங்க போய் பேங்குங்கள்ல குப்பனும் சுப்பனும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதுல அவன் சேர்த்து வச்சிருக்க காசை கொண்டு போய் போட்டானா மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றேன். ஏன்? நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, முன்னாடி எல்லாம் வந்து ஒரு கிராமத்துல பால் வியாபாரம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கேஷ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. பால் வியாபாரம் அமுல் இதுக்கு ஆவினுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட பாலை விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கணக்கு பண்ணி அவங்களுக்கு ஒரு அட்டை போட்டு எழுதி கொடுக்குறான். இந்த மாசம் ஃபுல்லா அவனுக்கு எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்திருக்கோ அந்த அமௌண்ட் வந்து அன்னைக்கு 31ஆம் தேதி அவன் அக்கௌண்ட்ல காசு வந்துருது. அந்த வச்சு நடத்துறவங்க, அந்த மாடு வச்சு நடத்துறவங்களோட அக்கௌண்ட்ல காசு வந்துருது. அப்ப அக்கௌண்ட்ல காசு வருது. ஏன் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, ஃபார்மல் எக்கானமிக்குள்ள அவனை கொண்டு வரணும். அப்பதான் அவன் கையில எவ்வளவு காசு இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். சி கேஷ் இன் ஹேண்டை வந்து கவர்மெண்ட்னால கனெக்ட் பண்ண முடியாது. M3ல கேஷ் இன் ஹேண்டுன்னு சொல்லிட்டேன், ஆனா அது குத்து மதிப்பா தான் கவர்மெண்ட் சொல்ல முடியும். ஒவ்வொரு வீட்லயும் வந்து எவ்வளவு காசு இருக்கு இல்லைன்றது கவர்மெண்ட் வந்து கணக்கு எடுக்க முடியாது. அதனால உண்மையாவே மணி சப்ளைனா கேஷ் இன் ஹேண்டு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து அப்ராக்சிமேட் தான். அக்கௌண்ட்ல இருக்க காசு தான் வந்து உண்மையான மணி சப்ளையே கணக்கு. அப்ப அதனாலதான் இந்த பினான்சியல் இன்க்ளூஷன் சொல்றது. எல்லாத்துக்கும் ஜன்தன் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பி, எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதுல காசை போடு, ஜனங்களை வந்து அக்கௌண்ட்ல காசு வைக்கிறதுக்கு பழக்கப்படுத்தும் போது M3 இன்க்ரீஸ் ஆகும். M3 இன்க்ரீஸ் ஆகும் போது உனக்கு மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப புரிஞ்சா? ஜனங்க அதிகமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் M3 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே. அடுத்தது பூம் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்கானமி ரொம்ப நல்லா இருக்கு, எக்கானமி ரொம்ப நல்லா இருக்கு, எக்கானமி நல்லா சூப்பரா இருக்கு. இந்த எக்கானமி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? எக்கானமி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அப்பா சிவா என்ன சொல்றாரு? நல்லா பிசினஸ் ஓடுது. அப்பாட்ட சொல்றான், அப்பா நீங்க இந்த ஒரு கடை வச்சிருக்கீங்க, போதும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிட்டியில கொண்டு போய் இன்னொரு கடை ஓபன் பண்ணலாம் நம்ம
அப்படின்னு வந்து சிவா ஒரு ஐடியா தரான். அதுக்கு லோன் வாங்குறான், அதுக்கு இன்வெஸ்ட் பண்றான், ஒரு 10 பேருக்கு வேலை தர்றான், இன்னும் சரக்கு வாங்கிட்டு வந்து போடுறான். அப்ப என்ன பண்றான் அந்த இடத்துல? ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு மயமான எதிர்காலம் தெரியுது. இப்படியே வந்து கவர்மெண்ட் இந்தியா வந்து எக்கானமி இன்க்ரீஸ் நல்லா ஆகிட்டே போச்சு அப்படின்னா நம்ம வந்து பெரிய இந்த மாதிரி கடையா வைக்கலாம் அப்படின்னு அவனுக்கும் ஒரு இன்க்ரீஸ் பண்றான். அப்ப எக்கானமி நல்லா இருக்கு அப்படின்னா மக்கள் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கும்போது மணி சப்ளை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 4 இடத்துல இன்னும் கடன் வாங்குவான், கடன் வாங்கி பிசினஸ் பண்ணுவான், அவன்கிட்ட இருக்க பணத்தையும் போடுவான். அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது? அப்ப மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப மணி சப்ளை எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். வெலாசிட்டி மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது கவர்மெண்ட் கடன் வாங்கும் போது இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு ஜனங்க அதிகமாக அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்ப இன்க்ரீஸ் ஆகுது. எக்கானமி நல்ல பூமிங்ல இருக்கு அப்படின்னாலும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து சீப்பு இல்ல டோவிஷ் இல்ல ஈஸி இல்ல எக்ஸ்பான்ஷனரி இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தான். இந்த மாதிரி ஒரு மானிட்டரி பாலிசி, அதாவது நம்ம இப்ப அடுத்தது பார்ப்போம் இதெல்லாம் என்னன்றது. ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து உங்களுக்கு வந்து அதை வச்சு உங்களுக்கு வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், மணி சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படிதான் மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். புரிஞ்சா? இது இந்த அளவுக்கு புரிஞ்சா? எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட்? ஓகே. அடுத்தது இந்த 2 டேர்ம் வந்து இப்போ புதுசா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 டேர்ம் வந்து இம்பார்ட்டன்ட், பழைய நோட்ஸ்ல இருக்காது. கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இப்போ பேசுறாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த டேர்ம் வந்து சிஆர்பிஎஃப் எக்ஸாமோ ஏதோ ஒரு எக்ஸாம்ல வந்து சிடிஎஸ் எக்ஸாம் நினைக்கிறேன், அதில் வந்து இதை பற்றி கேட்டாங்க. அதனால வந்து நம்மளுக்கு இதை படிக்கணும். கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா என்ன? இந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு புரியணுமே. என்ன அது? ரேஷியோ ஆஃப் மணி ஹெல்டு பை பப்ளிக் டிவைடட் பை பப்ளிக்ஸ் டெபாசிட் இன் பேங்க். அப்ப கரன்சி டெபாசிட் ரேஷியோ ஆஃப் சாந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாந்தா ஹேண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு டிவைடட் பை சாந்தா அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு. இது ஒரு தனி நபருக்கு, எல்லா பப்ளிக்குக்கும், ஜனங்க ஃபுல் பப்ளிக்குக்கும் கையில எவ்வளவு காசு வச்சிருக்காங்க, அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு வச்சிருக்காங்க, இத ஒரு ரேஷியோ போட்டோம்னா அதுக்கு பேர் தான் கரன்சி டெபாசிட் ரேஷியோ. இந்த கரன்சி டெபாசிட் ரேஷியோ ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்கும்? ஜனங்க அக்கவுண்ட்ல இருந்து எல்லாம் காசு வந்து கேஷ்ல எடுத்துக்குவாங்க செலவு பண்றதுக்கு. அப்ப இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? கொரோனா டைம்ல சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் சிடிஆர் இன்க்ரீஸ் ஆச்சு? அக்கவுண்ட்ல இருக்க காசை நிறைய பேர் ஜனங்க வந்து கேஷா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அடுத்து என்ன ஆகும்னு தெரியாது, செலவுக்கு ப்ரிகாஷனரி மோட்டிவ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ கோவிட் டைம்ல வந்து சிடிஆர் இன்க்ரீஸ் ஆச்சு. டிமானிட்டைசேஷன் டைம்ல கையில இருக்க கேஷை எல்லாரும் கொண்டு போய் அக்கவுண்ட்ல போட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு? சிடிஆர் குறைஞ்சிச்சு. புரிஞ்சா? கேள்வி வந்தா இதான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி இதான் கேட்டிருந்தாங்க. டிமானிட்டைசேஷன் சிடிஆர்னா என்ன? டிமானிட்டைசேஷன் டைம்ல சிடிஆர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லாரும் கையில இருக்க காசை கொண்டு போய் அக்கவுண்ட்ல போட்டாங்க. அதே ஃபெஸ்டிவல் டைம் இல்ல இப்ப கொரோனா டைம்ல எல்லாம் என்ன ஆச்சு? சிடிஆர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? ஜனங்க கையில அக்கவுண்ட்ல இருக்க காசை எடுத்துட்டு போய் கையில வச்சாங்க. புரிஞ்சா? இது புரிஞ்சா? ஓகே, ரைட். அடுத்தது ரிசர்வ் என்ன என்ன இஸ் ஃபார் இட் இஸ் வெரி சிம்பிள். சிடிஆர் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா இஸ்ஃபாரோட கையில இருக்க கேஷ் டிவைடட் பை இஸ்ஃபார் அக்கவுண்ட்ல இருக்க கேஷ். இவ்வளவுதான். உன் கையில இருக்க கேஷ் டிவைடட் பை அக்கவுண்ட்ல இருக்க கேஷ். சிம்பிள் as it. How much do you have money in your hand? அதை சொல்றது தான் வந்து அந்த ரேஷியோ சொல்றது தான் இது. இந்த ரேஷியோ அதிகமா யா ஓகே. சிடிஆர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா உன் கையில கேஷ் அதிகமா இருக்கும் போது இன்க்ரீஸ் ஆகும். நீ வந்து நீ ஏடிஎம்க்கு வெளியில நிக்கிறப்ப சிடிஆர் வந்து கம்மியா இருக்கு. நீ ஏடிஎம்குள்ள போய் உன் அக்கவுண்ட்ல இருந்து காசை எடுத்துட்டு வெளியில வரும்போது உன்னோட சிடிஆர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட? அக்கவுண்ட்ல இருக்க காசை எடுத்து உன் பாக்கெட்ல போட்ட. ஸோ உன்னோட சிடிஆர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீ பேங்க்ல போய் கவுண்டர்ல நின்று நீ டெபாசிட் பண்ணும்போது உன் சிடிஆர் உன் கையில இருக்க கேஷை கொண்டு போய் நீ வந்து அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்ட.
அப்போ சிடிஆர் குறையுது. புரியுதா? அதிகமாகுது கை. ஆமா, சிம்பிள். ஓகே, ரைட். இதே மாதிரி இன்னொரு வார்த்தை, ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோனா இப்ப மக்களை பத்தியே பேசல, யார ஜனங்களை பத்தி எல்லாம் பேசல, பேங்க பத்தி பேசுறாங்க. சரியா? பேங்க் பத்தி பேசுறாங்க. பேங்க் வந்து ஒரு அக்கவுண்ட், ஒரு அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா நம்ம பேங்க் கிட்ட போலாம். பேங்க் ஒரு இடத்துல வந்து ஒரு பேங்க்கு ஒரு பிரச்சனைனா எங்க போவாங்க? ஆர்பிஐ தான் போவாங்க. பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கு, அவங்க எங்கேயாவது டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க எங்க போவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட தான் போவாங்க. ஸோ பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சிருக்க மணி டிவைடட் பை மக்கள் வந்து பேங்க் கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்க மணி, இதுதான் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. இதுதான் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. புரிஞ்சா? அகைன் அகைன் அதான் ஒரே வாட்டி திருப்பி, பேங்க் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி 1,00,000 கோடி கொண்டு போய் ஆர்பிஐல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல் பேங்க்ஸ் வில் கோ அண்ட் டெபாசிட் தியர் மணி வித் தி ஆர்பிஐ டிவைடட் பை அவர் மணி டெபாசிட் வித் தி பேங்க், வித் ஐசிஐசிஐ பேங்க். இப்போ ஐசிஐசிஐ பேங்க் இருக்கான், அவன் வந்து கொண்டு போய் வந்து ஆர்பிஐல 1,00,000 கோடி டெபாசிட் பண்றான். டிவைடட் பை இந்தியாவில் இருக்க எல்லா ஐசிஐசிஐ கஸ்டமரும் ஐசிஐசிஐ பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட் போட்டு வச்சிருக்கான், அந்த டெபாசிட். இதுதான் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. இதுதான் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. சொல்லு. டெபாசிட் பண்ணிருக்க அக்கௌண்ட்டும் டிவைட் பண்ண, அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுதான். இதுதான் வந்து ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ஓகே, ரைட். சரியா? ரைட். சரி, கோவிட்-19 டைம்ல வந்து இந்த மணி சப்ளை எப்படி இருந்துச்சுன்றது வந்து கொஞ்சம் சொல்றாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கோவிட்-19 டைம்ல வந்து சிவா புரிஞ்சா? ஓகே. கோவிட்-19 டைம்ல வந்து M0வும் M3யும் என்ன ஆச்சுன்றது சொல்றாங்க. M0வும் M3 ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? M0 எதை குறிக்குது? ஆர்பிஐயால அடிச்சு வெளியிட்டு இருக்க நோட்டு. M0 எதை குறிக்குதுன்னா பிரிண்டட் நோட்ஸ் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ நோட் அடிச்சது குறிக்குது. ஓகேவா? இது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து பேங்க் இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து they have to give a lot of loan in the demonetization timeல. they had to give lot of loans. ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து M0 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ஒரு காரணத்தினால M0 வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே. அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கிறதுக்காக இது வந்து நம்ம வந்து தெளிவா வந்து பின்னாடி பார்ப்போம். எப்படி வந்து ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரான மதிப்பெல்லாம் எப்படி முடிவு பண்றாங்கன்றது நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் M0 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுச்சு, கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு டிமானிட்டைசேஷன் டைம்ல. அதே மாதிரி M3 எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு? ஹவு டிட் M3 இன்க்ரீஸ் வித் டிமானிட்டைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய இந்த டிமானிட்டைசேஷன் டைம்ல வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணுச்சு. அப்படின்னா என்ன? அப்படின்னா ஜனங்க வந்து லோன் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுச்சு. ரொம்ப நிறைய லோன் வாங்குங்க, ஏன்னா பிஸ்னஸ் எல்லாம் அடி வாங்கிருச்சு. எல்லா பிஸ்னஸ் அடி வாங்கினோன்னே கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்துச்சு. ஆத்ம நிர்பர், அப்புறம் இந்த மாதிரி இது லோன் வந்து கொடுக்கறது, வட்டி ரொம்ப கம்மியா லோன் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து ஸ்டெப் நிறைய எடுத்துச்சு. எடுத்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து நிறைய லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப ஜனங்க வந்து கொஞ்சம் லோன்லாம் வாங்கினாங்க நிறையா. அப்படி வாங்கினனால உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட M3 வந்து இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. M3 வந்து இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. சொல்ல போனா ஒவ்வொரு நம்ம சுத்தி இருக்கவங்களே நம்ம பார்த்துருப்போம். இந்த டைம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா கொடுத்தனால நிறைய பேர் லோன் வாங்கினாங்க.
இந்த அளவுக்கு புரிஞ்சா? சி சி M0 M3 இது ரெண்டும் வந்து இது நம்மளோட டிமாண்ட் இந்த டைம்ல கொரோனா டைம்ல என்ன ஆச்சுன்றது சொல்லியிருக்காங்க. இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்கனால கேள்வியா வரலாம். ஸோ இதுல என்ன நம்ம இப்ப படிக்கிறோம் அப்படின்னா M0 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. M0ன்றது வந்து எதை குறிக்குதுன்னா பிரிண்ட் நோட், ஆர்பிஐ பிரிண்ட் அடிச்ச நோட்டை குறிக்குது. இது இன்க்ரீஸ் ஆச்சு கொரோனா டைம்ல. ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து நிறைய கடன் கொடுத்துச்சு, லோன் கொடுத்துச்சு. யாருக்கு லோன் கொடுத்துச்சு? கவர்மெண்ட்டுக்கே லோன் கொடுத்துச்சு. அதனால வந்து நோட் அடிக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஆர்பிஐக்கு இருந்துச்சு. ஸோ M0 இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்தது என்ன? எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய நோட் அடிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இந்த ரெண்டு காரணத்தினால M0 இன்க்ரீஸ் ஆச்சு. M3 பொறுத்த வரைக்கும் M3 எதை குறிக்குது? கேஷ் இன் ஹேண்ட் பிளஸ் கேஷ் இன் அக்கௌண்ட் ஆஃப் பீப்புள். அப்ப இது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜனங்க நிறைய கடன் வாங்கினாங்க. ஏன் ஜனங்க நிறைய கடன் வாங்கினாங்க இந்த டைம்ல? ஏன்னா ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் என்கரேஜ் பண்ணுச்சு நிறைய கடன் வாங்குறதுக்கு. கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து என்கரேஜ் பண்ணுச்சு லோன் வாங்குறதுக்காக. ஸோ ஏன்னா பிஸ்னஸை வந்து நம்ம வந்து எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, எப்படியாவது பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து நிறைய பிஸ்னஸை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதனால வந்து உங்களுக்கு M3 இன்க்ரீஸ் ஆச்சு. புரிஞ்சா? ரைட். கோவிட் டைம்ல இது ரெண்டும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது மாத்திரம் வந்து நம்ம இப்போ வந்து படிச்சிருக்கோம். இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே ஓகே ரைட். சரி, அடுத்தது வந்து கிரியேஷன் ஆஃப் மணி. எப்படி வந்து மணி வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது இது மாத்திரம் இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் மணி பற்றி. ஏன்னா மல்டிப்ளைங் எஃபெக்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அது புரியாது டக்குன்னு, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வில் see that. இப்போ கிரியேஷன் ஆஃப் மணி M0 ஹை பவர்ட் மணி, M0 ரிசர்வ் மணி, ஹை பவர்ட் மணி, கவர்மெண்ட் மணி, இதெல்லாம் M0. இந்த M0 எப்படி சார் உருவாது? M0னா என்ன? பேங்க் ஆர்பிஐ அடிக்கிற பிரிண்ட், ஆர்பிஐ நோட் அடிக்கிறது. எப்படி உருவாகுது? நான் ஏற்கனவே சொன்னதான் திருப்பி சொல்றேன். இப்ப ஆர்பிஐ நோட் அடிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஜி செக்யூரிட்டி கொடுக்கும். அந்த ஜி செக்யூரிட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஆர்பிஐ நோட் அடிக்கும். ஓகேவா? ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. அசெட் அப்படின்னு ஒன்று இருக்கு, லயபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஆர்பிஐ தியரிட்டிக்கலி ஆர்பிஐஸ் asset should always be equal to liability. ஆர்பிஐயோட அசெட்டும் லயபிலிட்டியும் எப்பவுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். அசெட்டும் லயபிலிட்டியும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல், ஆர்பிஐயோட ரூல். ஓகேவா? இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எதெல்லாம் ஆர்பிஐயோட அசெட்டு, எதெல்லாம் ஆர்பிஐயோட லயபிலிட்டின்னு பார்ப்போம். அசெட்னா என்ன சொல்லிட்டேன்? அசெட்டுக்கான அர்த்தம், லயபிலிட்டிக்கான அர்த்தம், ரெண்டுக்கும் கண்டிஷன் நீங்க என்ன வைக்கணும்? அசெட்னா எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும், லயபிலிட்டினா நான் என் கையில இருந்து காசை வெளியில கொடுக்க போறேன், நான் வந்து என் கையில இருந்து காசு கொடுக்க போறேன், அது லயபிலிட்டி. அசெட்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். ஓகேவா? இப்ப ருபி காயின் அப்படிங்கிறது அசெட். ருபி காயின் அப்படிங்கிறது அசெட். ஏன் அப்படின்னா எல்லா காயினையும் மின்ட் பண்றது யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் மின்ட் பண்ணுது. கவர்மெண்ட் மின்ட் பண்ணி ஆர்பிஐ கையில கொடுத்து நீ இதை வந்து சர்க்குலேட் பண்ணு, நீ இதை வந்து சர்க்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கிட்ட இருந்து சொல்லிடுது. அப்ப ஆர்பிஐ இஸ் ஒன்லி an ஏஜென்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். இது சர்க்குலேட் பண்ணுது. ஆர்பிஐக்கு இந்த இடத்துல வந்து எதுவுமே ஒண்ணுமே இல்லை, எந்த ஒரு செலவுமே கிடையாது. கவர்மெண்ட் செலவு பண்ணி காயின் அடிச்சு தருது, அதை வந்து ஆர்பிஐ யூஸ் பண்ணிக்க போகுது. ஸோ ஒன்லி லாபம், லாபம் கிடைக்கிறதுனால காயின் வந்து அசெட். இதுல ஏதாவது டவுட்? புரிஞ்சா? புரிஞ்சல? ஓகே. அடுத்தது என்ன? ஆர்பிஐ வந்து கோல்டு வச்சுக்கும் கையில. ஆர்பிஐ வந்து எப்பவுமே வந்து கோல்டு வந்து சேர்த்து வச்சுக்கும். கோல்டு காயினா வச்சுக்கும், கோல்டு புலியனா வச்சுக்கும். இது ரெண்டா கோல்டு வந்து எப்பவும் கையில இருக்கும். அப்படி கோல்டு இருக்கிறது அசெட், ஆர்பிஐக்கு அசெட். ஏன்னா கோல்டோட மதிப்பு ஏறும்,
கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப எனக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆக போகுது. அது வந்து எனக்கு சொத்து, வெல்த், அது அசெட். அது வந்து அசெட். அப்ப காயின் அசெட், கோல்டு அசெட். அடுத்தது என்ன? ஃபாரின் செக்யூரிட்டிஸ் இன்க்ளூடிங் ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்னா என்னன்றது படிப்போம். ஐஎம்எஃப்ல வந்து கடன் வாங்குறதுக்கு ஆனா அந்த செக்யூரிட்டி பெர்மிஷன் ஐஎம்எஃப்ல இருந்து நம்மளுக்கு சாங்ஷன் ஆயிருக்கும். நம்ம ஐஎம்எஃப்க்கு காசு ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி ஐஎம்எஃப் வந்து பல மடங்கு வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல. அந்த ஃபண்டிலோட நம்மளோட அந்த இது நம்மளோட வந்து டிராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஐஎம்எஃப் ஓட நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஐஎம்எஃப் இருக்கிற ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இது வந்து 400 கோடி ரூபா. இந்த அமௌண்ட் இதுவும் வந்து நம்ம ஆர்பிஐக்கு அசெட். இது வந்து ஆர்பிஐக்கு அசெட். இது ரொம்ப குழப்பிக்காதுங்க. இது என்னன்றது நம்ம தெளிவா அப்புறம் பார்ப்போம். ஐஎம்எஃப் பத்தி படிக்கும்போது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, ஐஎம்எஃப்ல இருக்கக்கூடிய அந்த டிராயிங் ரைட்ஸும் வந்து ஆர்பிஐயோட அசெட். ஒரு காயின் அசெட், கோல்டு அசெட், டிராயிங் ரைட்ஸ் அசெட். அடுத்தது பேங்க் இந்த மாதிரி ஜி செக்யூரிட்டியா அடிச்சு கொடுத்துருக்கான்ல என்கிட்ட கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டியா கொடுத்துருக்கான்ல, செக்யூரிட்டி கொடுத்துருக்கான்ல. இந்த செக்யூரிட்டிக்கு அவன் என்ன சொல்றான்? 1,00,000 கோடி 10 வருஷத்துக்கு உனக்கு நான் வட்டி தரேன், 1% வட்டி தரப்போறேன்னு சொல்றானா? அப்ப எனக்கு ப்ராஃபிட் கொடுக்க போறான், அவன் வட்டி கொடுக்க போறான். அப்ப இந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜி செக்யூரிட்டி, இந்த ஜி செக்யூரிட்டி வந்து எனக்கு ஒரு அசெட். இந்த ஜி செக்யூரிட்டி வந்து எனக்கு ஒரு அசெட். புரிஞ்சா? இந்த செக்யூரிட்டி எல்லாம் அசெட். அசெட் சைடு இருக்குது எல்லாமே புரிஞ்சா? அசெட் சைடு புரிஞ்சுங்களா? ஓகே. லயபிலிட்டினா என்ன? எனக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, நான் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு கொடுக்க போறேன், என் கையில இருந்து கொடுக்க போறேன், அதெல்லாம் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து என்னோட லயபிலிட்டி. ஆல் கரன்சி நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் வித் த பப்ளிக், ஹெல்ட் பை த பப்ளிக். ஏன்னா எல்லா நோட்லயுமே கவர்மெண்ட் என்ன எழுதி கொடுத்துருக்கு? ஆர்பிஐ என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? ஆர்பிஐ கவர்னர் என்ன எழுதி இருப்பாரு? இது எழுதி அவர் எழுதி கொடுத்துருக்காருல்ல, என்னது பேரர் டு பே எழுதி கொடுத்துருக்காருல்ல. ஸோ அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த நோட்டுக்கு இந்த மதிப்பு இருக்குன்னு சொல்லி ஆர்பிஐயோட கவர்னர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால ஆல் மணி நோட்ஸ் that is there with the public, which is there in the bank, அவங்க வால்ட் கேஷ், அவங்க வந்து பேங்க்ல வச்சிருக்க காசு, டெபாசிட்ஸ் இன் ஆர்பிஐ, இது எல்லாமே வந்து, அதாவது சொல்ல போனா ஆர்பிஐயால அடிச்சு வெளியிட்டு இருக்க எல்லா நோட்டு எல்லாமே வந்து ஆர்பிஐயோட லயபிலிட்டி. எல்லாமே ஆர்பிஐயோட லயபிலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? அசெட் ஷுட் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு லயபிலிட்டின்னு சொல்லிட்டேன். இப்ப இஷ்டத்துக்கு ஆர்பிஐனால நோட் அடிக்க முடியாது. ஏன்னா நோட் எவ்வளோ அடிச்சு நான் வெளியில விட்டாலும் அதெல்லாம் என்ன? லயபிலிட்டி. ஒரு 100 கோடி ரூபா நான் இன்னைக்கு நோட் அடிச்சு நான் வெளியில விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆர்பிஐயோட லயபிலிட்டி. என்னால வந்து இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது. எனக்கு அந்த 100 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு அசெட் இருக்கணும். அசெட் இருந்தா மட்டும்தான் நான் நோட் அடிப்பேன். புரியுதா? அப்ப அந்த 100 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒன்னு கோல்டு நான் வாங்கி வச்சுக்கணும், இல்ல ஐஎம்எஃப்ல வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும் என்னோட ஸ்டாண்டிங்க, இல்ல கவர்மெண்ட் வந்து எனக்கு செக்யூரிட்டி எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தா மட்டும்தான் நான் நோட் அடிப்பேன். நோட் அடிக்கலாமா இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சா? நோட்டு இஷ்டத்துக்கு அடிக்கலாம், ப்ரொவைடட் கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டி கொடுக்கணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுக்கணும், இல்ல கோல்டு வாங்கி வச்சுக்கணும். இது மாதிரி ஏதாவது அசெட் சைட்ல இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் நான் வந்து நோட்டு M0வையும் நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ லயபிலிட்டி வந்து M0 எதை குறிக்குது? பேங்கோட லயபிலிட்டியை குறிக்குது. இந்த M0 இன்க்ரீஸ் ஆகணும்னா என்னோட அசெட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். புரிஞ்சுங்களா? இதுல டவுட்? கொஞ்சம் குழப்பம், பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதை திருப்பி நாளைக்கு இதை நடத்திட்டு கூட நான் அடுத்தது எடுப்பேன், நோ ப்ராப்ளம். பட் இந்த அளவுக்கு புரிஞ்சா? ஒரு ஆர்பிஐக்கு அசெட் லயபிலிட்டி,
ஆர்பிஐக்கு அசெட் இஸ் ஷுட் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு லைபிலிட்டி. இது ரூலு. அப்பனா என்ன அர்த்தம்னா, நோட் அடிச்சேன்னா அது லயபிலிட்டி. நான் அடிக்கிற எல்லா நோட்டுமே எனக்கு லயபிலிட்டி. நான் இப்போ நோட் அடிக்கணும்னா என்னோட அசெட் இன்க்ரீஸ் பண்ணியே தீரணும். அப்போ என் அசெட்ல என்னென்னலாம் இருக்குன்னா, ருப்பி காயின், கோல்டு, ஃபாரின் ஐஎம்எஃப்ல இருக்க செக்யூரிட்டி, இல்ல கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்க ஜி செக்யூரிட்டி, இதெல்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் என்னால வந்து நோட் அடிக்க முடியும். புரிஞ்சா? ஜெனி புரிஞ்சுங்களா? ஓகே ஃபெலிக்ஸ். ஓகே வெரி குட் வெரி குட். ஸோ இந்த அளவுக்கு புரிஞ்சுல. சாந்தா வெரி குட். இஸ்பால் ஓகே குட் நைஸ். ஜெயா ஜெயா புரிஞ்சா? இதுக்கு முன்னாடி நான் நடத்துறதும் புரிஞ்சா எல்லாமே? ஜெயா இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? ஜெயாட்ட நான் பேசவே இல்லை. ஓகே ரைட். பிரின்சி குட் குட். சி கொஞ்சம் புரியுற மாதிரி இல்லைனாலும் படிச்சாங்கன்னா டெஃபினட்டாக புரியும். நான் இது வரைக்கும் நடத்தின போர்ஷன்ட்ட ஒரு 20 பேஜ் 15 பேஜ் தான் எனக்கு கிட்டத்தட்ட இருக்கும். கொஞ்சம் திருப்பி பார்த்துருங்க நீங்கள் நைட்டுக்கு இல்லை நாளைக்கு காலைல. நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக டவுட் இருக்கும், அதை நீங்கள் கேளுங்க. அதை நான் முடிச்சுட்டு போகலாம். ஏன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சு. இந்த சாப்டரில் யூனிட் 1ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இதுதான். இதுக்கு அடுத்ததும் இம்பார்ட்டன்ட். மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட், வெலாசிட்டி, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயமே அதில் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டு இது எல்லாமே அதில் வரும். ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம இதை பார்க்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு படித்ததை கொஞ்சம் பேசிக்கு இதை பார்த்துட்டுங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. எனி டவுட் எப்போ வேணாலும் என்கிட்ட தனியாக கேட்கணுனாலும் கேளுங்க. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இது போதும், இதுக்கு மேலே போட்டு குழப்ப வேணாம். வேற ஏதாவது டவுட்ஸ்? ராதிகா புரியுதா? ஓகே குட். எனிபடி எல்ஸ்? ராதிகா புரியுதுன்னு சொல்றதுல புரியலன்னு தோணுது. ஹரி புரிஞ்சா? வெரி குட். ஓகே ஓகே. ஆன்லைன்ல பார்த்துட்டே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். புரியல. எவ்ரிபடி எல்லாரும் புரிஞ்சல. சரி வெரி குட். ஓகே குட் குட். சரி மற்றபடி எனிதிங் எல்ஸ்? அந்த இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம மணி படிச்சதுல இந்த டவுட் இல்லைல்ல? ஸ்லோவாக போகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த போர்ஷன் ஸ்லோவாக போவோம். நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற போர்ஷனில் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். ஃபேக்டில் வேறு வழி இல்லை. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியே தீரணும். பட் இந்த போர்ஷன்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து மறக்கவே கூடாதுன்றதான் என்னோட எம். ஸோ அதனால தான் ஸ்லோவாக போகிறேன். ஓகே ஓகே. என்னம்மா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, என்சிஆர்டியில் இருக்குது, என்சிஆர்டிஸ்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. நான் இப்போ இந்த முன்னாள் நோட்ஸ்லேயும் இருக்கு. சாந்தா ஏதோ சொல்லிட்டு இருந்த? சொல்லு. ஜென்ரல் டவுட் சொல்லுமா. இருக்கு இருக்கு. கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கணும். சென்ட்ரல்கிட்டயும் ஆர்பிஐ கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும். நார்மலாவே இப்ப நீ பிரின்சி ஒரு ஆளு, பிரின்சி வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு காசு உள்ள கொண்டு வரோன்னு வச்சுக்கோ. பிரின்சி வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துற, அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு மணி கொண்டு வரோன்னு வச்சுக்கோவேன். அதுக்கே நீ பெர்மிஷன் வாங்கணும் ஆர்பிஐ கிட்ட. ஃபாரின் மணி ஒரு லிமிட்டுக்கு மேல உள்ள வருது அப்படின்னாலே வந்து இட் சுட் கம் வித் பெர்மிஷன் தான். அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட்டும் வந்து ஃபாரின்ல போய் கடன் வாங்குது. அதுக்கு பேர் தான் மசாலா பாண்ட். அதுக்கு பேர் தான் மசாலா பாண்ட்ஸ். ஸோ அந்த மசாலா பாண்ட் வச்சு கடன் வாங்குறாங்க. கேரளா கவர்மெண்ட் பண்ணுச்சு போன நம்ம படிக்கும்போது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்காரு பிடிஆர். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அது பண்ணும்போதும் வி ஷுட் டேக் தி பர்மிஷன் ஆஃப் தி ஆர்பிஐ அண்ட் தி இது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட ஆர்பிஐ கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். ஆனால் ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்காம கொடுக்க மாட்டோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஆர்பிஐ தான் வாங்கணும். ஆமா அதுக்கு தான் இருக்குல்ல, நீ வந்து பர்மிஷன் வாங்கணும். ஆக்சுவலி இப்போ எல்லா ட்ரஸ்ட்லயும் வந்து காசு வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கிட முடியாது. நீ வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும்.
என்னம்மா? ட்ரஸ்ட் மூலமா உள்ளுக்குள்ள இந்தியால இருக்கக்கூடிய காசை நீ மாத்தலாம். நீ வந்து இதை மாத்தலாம். ரஹமத் கனி, ரஹமத் கனி புரிஞ்சுங்களா? ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நடத்துறதெல்லாம் புரிஞ்சா? ரஹமத் கனி இருக்கிறதே மறந்துட்டேன். நடத்துற எல்லா போர்ஷனும் புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? பார்த்துட்டு சொல்லுங்க. பட் மற்றபடி சொல்லி கொடுத்த வரைக்கும் புரிஞ்சுல? ஓகே, நீ இருக்கிறது நான் வந்து மறந்துட்டேன். ஃபைன். இது சிவா, சி ட்ரஸ்ட்ல வந்து பிளாக் மணி ஒயிட் மணியை மாத்துறாங்க, இல்ல மணி மாத்துறாங்க, இதெல்லாம் வந்து அஹ், இந்தியாக்குள்ள இருக்க காசு. சரியா? வெளிநாட்டுல இருந்து வர்ற காசு கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ரிலீஜியஸ் கன்வர்ஷன்லாம் பண்றாங்க, அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து காசு வருது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ போன கவர்மெண்ட் இந்த யூபிஏ வந்தப்போ வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. இப்போ வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வெளிநாட்டுல இருந்து காசு கொண்டு வர முடியாது உள்ள. எதுவும் பண்ண முடியாது. அந்த இதே வந்து அந்த ட்ரஸ்டே வந்து இது பண்ணிடுவாங்க, பேன் பண்ணிடுவாங்க. ஸோ நீ வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். வேற ஏதாவது டவுட்ஸ்? ஓகேவா? சரி, குட் குட். ஸோ குட். சரி, அப்போ முடிச்சுக்கலாமா? சரி. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் வாட்சிங் த கிளாஸ். தேங்க்யூ எவ்ரிபடி.